அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 757வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வீடுகளில் மைக்ரோ கிரீன்ஸ் உணவு கீரை வளர்ப்பதில் எனது அனுபவம். இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக ஜி சுரேஷ்குமார் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். ஜி சுரேஷ்குமார் அவர்கள் ஒரு ரிட்டையர்ட் அக்ரிகல்ச்சர் டீச்சர் ஆவார். கோவில்பட்டியை சார்ந்தவர். மைக்ரோ கிரீன்ஸ் என்பது இளம் கீரை வகைகளே ஆகும். அவை முளைத்த ஒரு சில நாட்களிலேயே அறுவடை செய்யப்பட்டு உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் உணவில் வைட்டமின்கள், தாது உப்புக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைந்துள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் வீடுகளில் மைக்ரோ கிரீன்ஸ் உணவு கீரை வளர்ப்பில் எனது அனுபவம் என்பது தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் இன்றைய சிறப்பு விருந்தினர். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு சுரேஷ்குமார், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். இது 757வது நிகழ்ச்சி. அப்போ உங்களுடைய நிகழ்ச்சி நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தொடர்புல இருந்தேன். எவ்வளவோ நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் வேளாண்மைக்காக, அதாவது வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும் என்ற ஒரு கொள்கைக்காக ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரம் என்ற குழுவினர்கள், அதனுடைய தலைவர்கள் எல்லாமே சிறந்த முறையில் செயல்பட்டு வருவது குறித்து மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதிலும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி திரு சுரேஷ்குமார், உங்களுடன் நேரடியில் நேர்காணல் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, உங்கள் சொந்த ஊர் எங்கே இருக்குது திரு சுரேஷ்குமார்? ஐயா, எனது சொந்த ஊர் ராஜபாளையம் தாலுகாவில் உள்ள கீழராஜகுலராமன் என்ற ஒரு கிராமம். அதன் பின்பு நான் இப்ப தற்பொழுது கோவில்பட்டியில கடந்த 15 ஆண்டுகளாக கோவில்பட்டியில நாங்கள் இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாங்கள் வசித்து வருகிறோம். ஓகே, நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவரா? என்னென்ன விவசாயம் செய்றீங்க? ஆமா சார், நாங்க எங்க குடும்பம் விவசாய குடும்பம் தான். எங்க ஊர் கீழராஜகுலராமன் பார்க்கும்போது அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்துல 3வது கண்மாயாக அது திகழ்ந்தது. முதல் கண்மாய் ராமநாதபுரம், 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர், 3வது கீழராஜகுலராமன் ஆயக்கட்டு பெரிய கண்மாய். அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எங்களுக்கு நெல்லு தான் மிக பிரதான விவசாயம். அதை தொடர்ந்து வாழை, அப்புறம் நிலக்கடலை, இதுதான் எங்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது. நாங்கள் சிறு வயது முதல் ஒரு குறைந்தபட்சம் 32 ஆண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த விவசாய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஓகே, பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? எதுவரை படித்திருக்கீங்க? பள்ளி கல்வி எல்லாமே கீழராஜகுலராமன்ல நாங்க 10th வரைக்கும் படிச்சோம். நாங்க அதுக்கப்புறம் மேல்நிலை கல்வி ராஜபாளையம் அன்னப்பராஜா மெமோரியல் பள்ளியில நாங்க படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் தொடர்பாக பள்ளிக்கு நாங்க தொழிற்கல்வி, அதாவது மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது அந்த மேல்நிலை கல்வியில வேளாண் அறிவியல் கல்வி, அது நான் பணியாற்றிய பள்ளி நாகலாபுரம், தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் சுவாமி ஐயனாடார் மேல்நிலை பள்ளியில கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க பணியாற்றி எந்த ஒரு மாணவரும், அதாவது கொரோனா பீரியட்ல மட்டும்தான் ஒரே ஒரு மாணவர் தான் எங்களுக்கு தேர்ச்சி இல்லை. மற்ற எல்லா காலகட்டத்திலும் குறைந்தபட்சம் முதல்ல சேரும் போது எங்களுக்கு வேளாண் கல்லூரி வேளாண் அறிவியல் பிரிவில் சேரும் பொழுது 25 மாணவர்களை தொடர்ந்து 50-60 மாணவர்களை கொண்டு கடைசியில் இயங்கக்கூடிய வகையில் இருந்தது. அத்தனை ஆண்டுகளிலும் எல்லா மாணவர்களுமே தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளியாக கருதப்பட்டது. அது தவிர பல்வேறு நிலைகளில் நாங்கள் அரசினுடைய தேர்வுகளில் முதலிடம், மாநில அளவில் முதலிடம் பெற்று அந்த மாணவர்கள் எல்லாமே இன்று கல்லூரிகளில் பேராசிரியர்களாக விளங்கக்கூடிய வகையில் எங்கள் பள்ளி செயல்பட்டது. மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ஓகே ஓகே, நீங்க எம்எஃப் டெக் படிச்சிருக்கீங்க. எம்எஃப் டெக் அப்படின்னா என்ன? அந்த படிப்பு தொடர்பான தகவல். ஐயா, நாங்க நம்ம பள்ளியில படிக்கும் போது நாங்க எம்ஏ ஹிஸ்டரி நான் படிச்சிருந்தேன் நானு. ஆனா எம்ஏ ஹிஸ்டரி நான் படிச்சுட்டு என்னுடைய வேளாண் கல்விக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. எங்களுடைய தொடர்பு எல்லாமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அஞ்சல் வழி கல்விகள் மற்றும் ஓடிஎல் என்று அழைக்கக்கூடிய அந்த நடத்தக்கூடிய அத்தனை பாடங்களையும் நான் சேர்ந்து
அவ்வப்போது ஏற்படக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை எல்லாமே நான் கற்றுக்கொள்வதற்கு மிக ஆர்வமாக இருந்தேன். அந்த காரணத்தால நாங்கள் வந்து முதல்ல பிஎஃப் டெக், அதுக்கப்புறம் எம்எஃப் டெக் ரெண்டுமே வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல அஞ்சல் வழி கல்வி மூலமாக எங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. அதன் மூலம் எல்லா தொழில்நுட்பங்களும், அதாவது அன்றைய தினம் வரை இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இடம்பெறக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிவுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றால் அதை மாணவர்களுக்கு எங்களுக்கு வந்து கொண்டு செல்வதற்கு மிக எளிமையாக இருந்தது. அது ஒரு நல்ல பயிற்சியாக நாங்கள் எண்ணுகிறோம். ஓகே, இந்த படிப்புல வந்து என்னென்ன கவர் பண்றீங்க? அக்ரிகல்ச்சருக்கும் எம்எஃப்டெப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமா சார், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய அத்தனை பாடங்களுமே எம்எஃப்டெக்ல எல்லாமே வந்துடும் சார். எல்லாமே ரிலேட்டடா அதனுடைய பாடங்கள் எல்லாமே அந்த அமைப்புல வந்து. ஆனா என்ன, நேரடியாக ரிசர்ச் மட்டும் நம்ம பண்ண முடியாது. மற்ற வகையில பேராசிரியர்கள் அங்க இருக்கக்கூடியலாம் நாங்க எல்லாமே திருநெல்வேலியும் மற்றும் மதுரையில தான் நாங்க எல்லாமே பயின்றோம். அங்க எல்லாமே செயல்முறை விளக்கங்கள்லாம் மிக அதிகமாக எங்களுக்கு அவ்வப்போது எல்லா துறைகளிலும், இப்ப எல்லா பூச்சிகள் இருக்கு, நோய்கள் இருக்குது, காளான் வளர்ப்பு சம்பந்தப்பட்டது இருக்கு, ஆடு மாடு கோழி எல்லாமே எல்லா துறைகளுமே இருக்கக்கூடிய 32க்கு மேல் இருக்கக்கூடிய துறைகள்ல இருந்து எங்களுக்கு வந்து எல்லா பயிற்சியுமே அவங்க அளித்தார்கள். அதாவது அந்த பயிற்சி அளித்து அந்த அந்த பயிற்சியின் மூலமாக விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் நிறைய உழவர்களும் சேர்ந்தார்கள். நான் வந்து ஆசிரியர் பணியில் இருக்கும் பொழுது கேட்டு உரிமையோடு நான் சேர்ந்து நல்ல பயிற்சியை பெற்றது. எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய அறிவுக்கும் அது வந்து மிக அடிப்படையாக திகழ்ந்தது என்றால் அது மிக இல்லை. பள்ளி கல்வித்துறையில தொழிற்கல்வி ஆசிரியராக, வேளாண்மை தொழிற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்திருக்கீங்க. 35 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கீங்க. எத்தனை மாணவர்களை வடிவமைத்திருக்கீங்க? இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை மாணவர்களை வடிவமைத்திருக்கீங்க? பயிற்சி பெற்ற அத்தனை மாணவர்களுமே வந்து எல்லாருமே வந்து நல்ல வேலையில தான் இருக்கிறாங்க சார். யாருமே ஃபெயில் இல்லை. அது கொரோனா பீரியட்ல மட்டும்தான் ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் தோல்வி. அவனும் அடுத்ததுல ஒரு 2 மாசத்துல தேர்வு எழுதி அவனும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எங்களுடைய இந்த தொழிற்கல்வியில படித்தவர்கள் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ராணுவத்துல தான் அதிகமா சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே டிப்ளமோவில் நம்ம டீச்சர் ட்ரைனிங் வந்து அதிகமாக சேர்ந்தார்கள். அதுக்கப்புறம் பெண்களும் அதிகமாக ஈடுபட்டு வரும்போது வேலை வாய்ப்புக்குன்னு வரும்போது நர்சிங் சம்பந்தப்பட்ட அந்த குரூப்ல வந்து நிறைய பயிற்சி பெற்று எல்லாமே வந்து ஆஸ்பத்திரியில வந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. இது தவிர ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்களாகவும் இருக்கக்கூடிய வகையில் எங்களுடைய கல்வி அமைந்திருந்தது மிக பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா பின்தங்கிய மாணவர்கள் எல்லாமே, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த தொழிற்கல்வி வந்து மிகவும் உபயோகரமாக இருந்தது. அதே நேரத்தில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று வேறு படிப்புக்கும் அவங்க ஒரு சாதனை செய்வதற்கு இந்த தொழிற்கல்வி மட்டுமே உறுதுணையாக இருந்தது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, நீங்க இந்த ட்ரைனிங், இந்த படிப்பு படித்தவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து நர்சிங்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நர்சிங்க்கும் இதுக்கும், அதாவது ஃபார்ம் டெக்னாலஜி நீங்க படிக்கிறதுக்கும் என்ன தொடர்பு? உணவு பொருள் தொடர்பான விஷயமா அல்லது எந்த வகையில நர்சிங்க்கு போறாங்க? இல்ல சார், அவங்க ஏற்கனவே வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் தான். ஏற்கனவே அவங்க எல்லாமே மானாவாரி விவசாயம் வந்து நன்றாக தெரியும். இருந்தாலும் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய, நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ ஏப்பா கஷ்டப்பட்டு இருக்கோம், மேற்படி அப்படிங்கும் போது இந்த வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தி வேலைக்கு வந்துடுறாங்க. ஆனா அதே நேரத்துல விடுமுறைகளோ அல்ல அந்த இதுலயும் எப்ப நேரங்கள் கிடைக்குதோ அந்தந்த நேரங்களில் அவங்களுடைய இந்த வேளாண்மை பணியை வந்து சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் இன்னும் வந்து உயிரோட்டமாக இருப்பதற்கு அது ஒரு காரணம். ஓகே, பள்ளி கல்வியில நீங்க பாடம் சொல்லி கொடுக்கும் போது மாணவர்களுக்கு என்னென்ன பாடங்கள் எல்லாம், எந்த வகையான பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க? இல்ல சார், எங்கெல்லாம் வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர் சயின்ஸா சார் எல்லாம் ரிலேட்டட் வந்து இருக்கக்கூடிய. நாங்க முதல்ல பாடம் எடுக்கும் போது பூச்சிகள், நோய்கள், களைகள் அந்த பாடம் தான் எடுக்கும். வேளாண் பயிர் பாதுகாப்புன்னு ஒரு பாடம் தான் முதல்ல தொடக்க கல்வியில, நம்ம மேல்நிலை கல்வியில தந்தாங்க அரசு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து முதல்ல வந்து புத்தகம் என்பதே கிடையாது சார். அது ஒரு பெரிய வேதனைக்குரிய செயல்பாடு சார். நாங்க வந்து 85, 86 நாங்க உள்ள நுழையும் போது எங்களுக்கு வந்து வேளாண் கல்வி கற்றுத்தருவதற்கு புத்தகமே இல்லாமல் நாங்க எல்லாமே அது கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸை வைத்து தான் நாங்க வந்து பாடம் எடுப்போம். இப்ப சிலபஸ்ல நெல்லு தாக்கக்கூடிய நோய்கள் என்ன, பூச்சிகள் என்ன அப்படின்னு கேட்டா, அது நம்ம யூனிவர்சிட்டியில போய் நம்ம கேட்கும்போது பாத்தீங்கன்னா நெல்லை தாக்கக்கூடிய பூச்சிகள் அது 20, 30 நம்ம எப்படி மாணவர்களுக்கு தர முடியும்? அதுக்கப்புறம் நாங்களே எங்க ஆசிரியர்களா சேர்ந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி இந்த பாடங்களை வந்து நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நடத்தி அதுல இருந்து தேர்வுகள் வைத்து எல்லாமே தேர்ச்சி பெற்று நல்ல நிலையில் வந்துள்ளார்கள். ஓகே ஓகே, இந்த இதுல பாடத்திட்டத்துல நீங்க பிராக்டிகல்ஸ் என்னெல்லாம் செய்றீங்க, எப்படி பயனுள்ளதா இருக்கு சார்? பிராக்டிக்கல் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா 400 மார்க்கு உண்டு சார் எங்களுடைய வேளாண் கல்வியில முதல்ல.
400 மார்க் 2 ப்ராக்டிக்கல், 200 தியரி 200, மொத்தம் வந்து 600 மதிப்பெண்கள். அந்த 600 மதிப்பெண்களுக்கு குறைந்தபட்சம் 580 மார்க் கூட எடுத்துருவாங்க. வேளாண்மையில 2 ப்ராக்டிக்கல் இருக்கும்போது அவங்க வந்து முழுமையாக ப்ராக்டிக்கல் மற்றும் அதனுடைய தியரியை வந்து அவங்க கற்றுக்கொள்வதால் அவங்களுடைய வேளாண் கல்விக்கு வந்து அது வந்து மிகவும் உறுதுணையாக இருந்தது. ஓகே, ரைட் ரைட். இந்த பிராக்டிக்கல் வந்து ஒரு என்ன சொல்லலாம், அதாவது ஸ்டாண்டர்ட் என்ன, டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு நீங்க கல்வியில சொல்லி கொடுக்குறீங்களா? ஆமா சார், டிப்ளமோல இருக்கக்கூடிய அத்தனை பாடத்திட்டங்களும் இதில் உள்ள, அதாவது பிஎஸ்சி அக்ரியில வந்து மேக்சிமம் 80% வந்து நாங்க +2ல கவரேஜ் பண்ணிடுவோம். எல்லாமே தொட்டுருவோம் சார். நம்ம நவீன வேளாண்மையில இருந்து எல்லாமே, உளவியல் முறை, வேளாண்மை பயிர் பாதுகாப்பு, ஒருங்கிணைந்த முறைகள், ஒருங்கிணைந்த பாடம், எல்லாமே வந்து எல்லா பாடங்களுமே வந்து மீன் வளர்ப்பு, ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இதுல இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய எல்லா தொழில்களையும் நாங்க வந்து அதை டச் பண்ணி விடும் போது அவங்க வந்து நாளைக்கு மேற்படிப்புக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்ப மலர் சாகுபடி இருக்குது, காய்கறி சாகுபடி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஒரு வியாபார நோக்கத்துல பார்க்கும்போது காய்கறி அறிவியல் வந்து மிக மிக அற்புதமாக செயல்படும் போது அவங்க வந்து காய்கறிகள், இப்ப நாம உணவு பிரதானம் சொல்றோம், நம்ம அந்த உணவில் இருக்கக்கூடிய காய்கறியில என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, அதை நம்ம எந்தெந்த முறைகளை வந்து மதிப்பீடு செய்து நாம வந்து கூட்டலாம் அப்படிங்கிறத அவன் முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையினுடைய தரத்தை வந்து அவங்க மேம்படுத்துவதற்கு இந்த கல்வி வந்து மிக மிக உறுதுணையாக இருந்தது. ஓகே, இந்த வேளாண்மை அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பாடத்தை சார்ந்தது. அதாவது அது வந்து லேசான ஒரு சின்ன கன்சைஸ்ட நாம சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பெரிய விஷயம். சோ அதுக்கு வந்து பிராக்டிக்கல் நாம சொல்லி கொடுக்கும் போதும் அது பல, அதாவது தோட்டக்கலை இருக்குது, வேளாண்மை இருக்குது, கால்நடைகள் இருக்குது, எல்லா பற்றிய நாலேஜும் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. சோ அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இடம் நிறைய தேவைப்படும். பள்ளிகள்ல அவ்வளவு இடம் இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பிராக்டிக்கலுக்காக நீங்க என்ன செய்றீங்க, எப்படி அதை சமாளிக்கிறீங்க? இல்ல சார், நிபுணர்கள் அருகில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரிந்த வேளாண் அலுவலர்கள், வேளாண் நிபுணர்களை வந்து எங்களுடைய சொந்தமாகத்தான் அழைத்து வந்து அவர்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து அவங்களுக்கு வந்து பாடம் எடுக்க வைப்பாங்க. உதாரணம், எங்களுக்கு பள்ளிக்கு அருகிலே வந்து கால்நடை மருத்துவமனை இருக்கு சார். அப்ப அந்த கால்நடை தாக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத அப்படியே அருகில கூட்டி நாம கொண்டு காமித்து என்னென்ன நோய்கள் வருகிறது என்பதை அந்த டாக்டர்கள் சொல்லும் போது அது வந்து எங்களுக்கு பாடத்திட்டத்தில் வரும்போது 5 மார்க் 10 மார்க் வரும்போது அவங்க எளிமையாக எழுதிடுவாங்க. இது தவிர பல்வேறு விவசாயிகளை வந்து நேரடியாக அழைத்து வந்து வகுப்புறையில் அழைத்து வந்து என்னென்ன சாகுபடிலாம் பண்றீங்க, உங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நேரடியாக பேட்டி எடுத்து அவங்களை வந்து குறிப்புகள் எழுதி எங்களுக்கு வந்து அவங்க செயல்முறை விளக்கத்துக்கு அவங்க தர வேண்டும். அந்த வகையில நிறைய வேளாண் அனுபவசாலிகளை வந்து நாங்க வந்து நேரில் வகுப்பறைக்கு கூட்டு வந்து நாங்க பாடம் எடுக்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்து வேளாண்மை வந்து நாங்க முன்னேறி கொண்டே இருந்தோம். அந்த வகையில இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் குறைந்தபட்சம் பெரிய பெரிய 100 ஏக்கர் வைத்து இப்ப விவசாயம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நிறைய மாணவர்கள் உருவாக்கிறாங்க. குறைந்தபட்சம் 5 ஏக்கர்ல இருந்து அதிகபட்சம் 100 ஏக்கர் வரைக்கும் செய்யக்கூடிய வகையில மாணவர்கள் இன்னும் அந்த வேளாண் தொழில மிக முன்னோடி விவசாயி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நாகலாபுரம் சுற்று வட்டார பகுதிகளில். சுய தொழில் வேலை வாய்ப்புக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா சார், ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இப்ப அதுல இப்ப நுண்கீரைகள் நம்ம சொல்றோம் சார், இப்ப மைக்ரோ கிரீன் நம்ம சொல்றோம் இல்லையா சார், நம்ம அது வந்து எங்களுக்கு வந்து முதல்ல வந்து அலங்கார தாவரமாக இருந்தது அன்று. அப்ப நாங்க ஒரு விழா நடத்துறோம் அப்படின்னு கேட்டா அந்த விழாவிற்கு தேவையான ஒரு செடிகளை வளர்ப்பதற்கு அப்ப அன்னைக்கு எல்லாமே நாங்க வந்து இந்த கீரைகளை தான் நாங்க பயன்படுத்துறோம். வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செங்கல் வச்சு அதுல வந்து மண் எல்லாம் போட்டு அதுல ஒரு விதைகளை நாங்க தூவி விட்டோம்னா வெல்கம்னு வந்துடும், வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு அந்த செய்வதற்கு அது உறுதுணையாக இருந்தது முதல்ல அந்த செடிகள். அதுக்கப்புறம் அலங்கார தாவரம்னு சொல்லி வரும்போது அது டேபிள்ல வந்து நாங்க வந்து அலங்காரமா வைப்பதற்கு பிராக்டிக்கலுக்கு வந்து இந்த விதையினுடைய நுட்பத்திலிருந்து வரும்போது விதை எவ்வாறு எல்லா விதைகளும் முளைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆனா அதை நேரடியாக நம்ம செயல்படுத்துறதுக்கு விதை முளைப்பு திறன் சோதனை அன்றைக்கு அந்த பாடத்திட்டத்தில் எங்களுக்கு உண்டு. அந்த விதைகளை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யறோம், 100 விதைகளை எடுத்து நாம ஒரு 12 மணி நேரம் ஊற போட்டு அப்படியே வெளில பேப்பர்ல அப்படியே அந்த விளக்கத்திற்கு அடுத்தது வருவோம். கேட்க வேண்டியது இருக்கு. வகுப்பறையில பள்ளி குழந்தைகளுக்கு இதெல்லாம் எப்படி நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? இதெல்லாம் ஆமா சார், இது பிராக்டிக்கல் எல்லாமே. இப்ப செடிகள் வளர்க்கிறோம், ஒட்டு செடி வளர்ப்பது, பதியம் போடுவது, அதுக்கு ஒரு விண்பதியம் போடுவது எல்லாமே எங்களுக்கு பிராக்டிக்கல் இருக்குன்னா நாங்க வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள கண்டிப்பாக ஒரு ரோஜா செடியில செஞ்சு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டவுடனே அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் எடுத்து 2 மிக்சிங் பண்ணி கொண்டு வந்துருவாங்க, ஒட்டு கட்டுதல் கொண்டு வந்துருவாங்க.
முளை கட்டுதல் ஒரு இது கொண்டு வந்துருவாங்க, எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. விண்பதியம் அப்படின்னு கேட்டா மேல இருக்கக்கூடிய ஒரு தண்டு பகுதி, இப்ப கொய்யா செடி இருக்கு அப்படின்னா கொய்யால வந்து ஒரு 2 அங்குலத்துக்கு வந்து அந்த தோல் பட்டையை எடுத்து விட்டுட்டு அதுல வந்து நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு வந்து அப்ப எல்லாம் வந்து மண்புழு உரம் மற்ற உரங்கள்லாம் அங்கெல்லாம் கிடைக்காது எங்களுக்கு. நாங்க இயற்கை உரம் தான். இயற்கை உரத்தை வந்து ஒரு பந்து மாதிரி வச்சு அதுக்கு மேல பிளாஸ்டிக் பைய வச்சு நாங்க சுத்தி நாம ஒரு 20 நாள் கழிச்சு பார்த்தா அங்க வேர் விட்டுருக்கும். அப்ப இந்த தண்டை வெட்டிட்டு ஒரு புதிய கன்றுகள் நாங்க வந்து உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்கணும் சார். பிராக்டிக்கல் இல்லாம அவங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் எதுவுமே போடுவது கிடையாது. அது போக தாவர உலர் தொகுப்பும் அதிகம். உலர் தொகுப்புகள் சேகரித்தாலும் அந்த இடங்கள்ல கிராம பகுதிகளில் கிடைக்கக்கூடிய தாவரங்கள் என்னென்ன, அழிந்து போன தாவரங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்கும் அந்த ஹெர்பேரியம் என்று அழைக்கக்கூடிய தாவர உலர் தொகுப்பை வந்து நாங்க பாக்குறோம். இது போக பத்திரிகை செய்திகள், உங்கள் மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகள், அப்ப எங்களுக்கு உறுதுணையா இருந்தது எல்லாமே வானொலி மற்றும் டிவி தான். வானொலி செய்திகள் கண்டிப்பாக அவன் எழுதி கொண்டு வர வேண்டும். 20 வருடங்களுக்கு முன்னாங்க நாங்கள் வானொலி கேட்காத நாட்களே கிடையாது. அவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து நாலேஜ். ஏன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் கல்வி, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. நாங்க இருக்கும் போகும்போதுதான் தென்னையில வந்து ஈரோபெட் சிலந்தின்னு சொல்லி புதுசா வந்தது. அப்ப அதை பத்தி எங்களுக்கு பாடமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அவன் கேட்கிறான், பத்திரிகையிலிருந்து வரும்போது கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அப்ப நாங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எங்களுக்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்களுக்கு உறுதுணை புரிகிறது. அருகில் இருக்கக்கூடிய வேளாண் அலுவலர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கும் போது அவங்கள முன்னேற்றம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ நீங்க இந்த பிராக்டிகல்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு சொந்தமாவே அந்த பள்ளிகளுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது அரசு பள்ளிகள்லயாவது அந்த இடத்தை ஒரு தயார் செய்து இந்த குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு விளக்கமாக செய்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு நீங்க ஏதாவது முன்மொழிவு கொடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கு சார். நிலம் வந்து கண்டிப்பாக அந்த பிளே கிரவுண்ட் பக்கத்துல வந்து எங்களுக்குன்னு ஒரு தோட்டம் அமைப்பதற்கு நாங்க தான் உருவாக்கி வச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு பிராக்டிக்கல் தர முடியும். இப்ப பந்தல்ல போடக்கூடிய காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கும் போது நாம ஒரு 2 செடியாச்சும், இப்ப வாழை இருக்கு, ஒரு தோண்டி ஒரு குழியை தோண்டி வாழையை வச்சு வாழை எப்படி வருது அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறதுக்கு அங்க இடங்கள் இருக்குது. எங்க பள்ளி கூட பெரிய கிரவுண்டு இருந்தது. ஆனா சில அரசு பள்ளிகள்ல கிடையாது. ஆனா இப்போ வந்து எல்லா இடங்களிலுமே வந்து அந்த அதுக்கு எதிர்க்கு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலங்கள் கொடுத்து கீரைகள் தயாரிக்கிறது, சின்ன சின்ன செடிகள் உபயோகரமா இருக்கக்கூடிய அரசு ஏற்பாடு செய்துட்டு வருது இல்லையா? அரசு ஏற்பாடு செய்கிறது. இப்ப இருக்கக்கூடிய வேளாண் தொழில்கள் வரக்கூடிய மதிப்பீடு மிக மிக அதிகம். அந்த மாணவர்களுக்கு இப்ப வந்து குறைந்தபட்சம் 30 நாட்களுக்கு மேலாக அரசே தன்னுடைய செலவில் அவங்களுக்கு எல்லா பயிற்சிகளும் தந்து விடுகிறது. அது வந்து இப்ப கடந்த 2-3 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது என்பது வேதனைக்குரிய செயல்பாடு. எங்களுக்கு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த அமைப்பு வந்து கிடையாது. அருகில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி கூட்டு போலாம், பெரிய பெரிய பண்ணைகளுக்கு அழைத்து செல்லலாம், எல்லாமே அரசு தருகிறது. அங்கு வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களை அழைத்து சென்று அங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் 7 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கும் உண்டு, செகண்ட் இயருக்கும் உண்டு. அதுக்கு அரசே வந்து பணம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு, இப்ப எனக்கு அவன் சொல்றான், சார் எனக்கு காளான் வளர்க்கணும் சார், எனக்கு ஆசையா இருக்குது சார், மண்புழு வளர்க்கணும் சார் அப்படின்னு கேட்டா அருகில் இருக்கக்கூடிய விவசாய பெருமகிட்ட நேரடியாக களம் கண்டு அவன் வந்து எல்லா உதவிகளும் அவன் பெற்று அவன் நாளைக்கு வந்து அவனுடைய செயல்பாடு வந்து விரிவாக்கம் செய்வதற்கு நன்றாக இப்பொழுது அரசு உறுதுணை புரிகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ மாணவர்கள் வந்து அரசு மாணவர்கள், பிரைவேட் மாணவர்கள் நீ பார்க்காமல் எல்லாருக்குமே அந்த நிதி உதவியை செய்தால் நல்லது இல்லையா? கண்டிப்பாக சார், அது பண்ண வேண்டும். அரசு வந்து நாங்க சொற்பமா தான் இருப்போம், இருந்தாலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமா வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கும் தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அரசு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும். ஆனால் தற்பொழுது எல்லா தொழிற்கல்வி பாடங்களும் இப்போது மூடப்படும் நிலையில் தான் உள்ளது. அது ஒரு வேதனைக்குரிய செய்திகள். ஒரு இந்த இடத்துல இப்ப நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், ஓய்வு பெற்ற நிலையில அந்த இடத்துல வந்து ஒரு புதிய ஆசிரியர்களை போட முடியாத ஒரு சூழல். அப்ப மாணவர்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. இப்ப எங்க பகுதியில வந்து குறைந்தபட்சம் 35 ஆண்டுகள் இருந்து அதுல வந்து எனக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷம் தான். ஒரு டிகிரி முடிச்ச அவங்கள நல்ல நிலையில் வருவதற்கு இந்த தொழிற்கல்வி வந்து மிக பிரமாதமாக இருந்தது. தொழிற்கல்வியில சாதித்தவர்கள் அதிகம் என்றுதான் நான் சொல்வேன். அவருடைய திறமை என்பது இப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைக்கு தொழிற்கல்வி கண்டிப்பாக அவன் படித்தால் நல்ல நிலைக்கு வருவான். அதையும் அரசு கவனம் மேற்கொண்டு இழுத்து மூடக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்கல்வி அடுத்த கல்வியாண்டில் இருந்தாச்சுன்னா அந்த தொழிற்கல்வி
தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்பது எனது பணிவான ஒரு வேண்டுகோள் ஐயா. அது என்ன பிரச்சனை? அவங்க போஸ்ட் சாங்ஷன் கொடுக்காம இருக்காங்களா கவர்மெண்ட்? ஆமா, அரசு வந்து அது என்ன தெரியல, அது அவங்களுடைய கொள்கை முடிவுல இருக்கிறாங்க ஐயா. அதனால வந்து பாதிக்கிறது வந்து மாணவர்கள் தான் நிறைய பாதிக்கிறாங்க. அதை கொஞ்சம் அரசு மேம்படுத்த செய்ய வேண்டும். நன்றி. நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு உங்களுடைய சமூக பணி எப்படி இருக்குது சார்? ரிட்டையர்டு வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கு சார். நான் அதுல எந்த விதமான, எங்களுக்கு இப்ப வயது 62, என்றும் போல அந்த இளமையாக இருக்கக்கூடிய வகையில தான் நாங்க உணவு என்பது எங்களுக்கு இயற்கையை வந்து நாங்க வந்து நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஏன்னா இயற்கை இல்லாமல் எதுவுமே கிடையாது. சூழல் பாதிப்பது, மிருகங்கள் மற்றும் பலியிடுவது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேதனைக்குரிய செயலாத்தான் இருக்குது. யாராச்சும் போனாலும் அருகில் இருக்கக்கூடிய செடிகளை ஒடித்து விடும் போது உண்மையிலே மனது வேதனைப்படுகிறது. எங்க பள்ளிக்கூடம் சோளம் மாதிரி இருக்கும், நிறைய மரங்கள் உள்ள பள்ளி, எங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். ஆனாலும் சில மாணவர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்காச்சும் போகும்போது அது ஒரு கல் எடுத்து தட்டுறது, அதுல பேர் எழுதுறது, இந்த மாதிரி செயல்பாடுலாம் செய்யும்போது அவன் தட்டி கொடுத்து அவன் சொன்னா அவன் வந்து கேட்டுக்கிறான். அது ஒரு உயிர் உள்ள பொருள் தானப்பா. அதே மாதிரி தண்ணி கொடுக்கும் போது கூட நாங்க சின்ன சின்ன செயல்பாடு, தண்ணி கொடுக்கறதே மிகப்பெரிய தானம் மாதிரி இருப்பான். உன்னுடைய சாப்பாட்டு தட்டெல்லாம் நீங்க கழுவுறீங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் அந்த மரத்துக்கு கொண்டு போய் விட்டா கூட போதும், அது நல்லா வளர்ந்துரும். இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்பாடு. ஏன்னா இயக்கங்கள் வந்து நிறைய இருக்கு பள்ளிக்கூடத்துல. எல்லா இயக்கங்கள், நாங்க பசுமைப்படை இயக்கம், ஜேஆர்சி, மற்றது எல்லா விங்கிலையும் நாங்கள் வந்து செயல்படும் போகும்போது அவங்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்கு பிற செயல்பாடுகளுக்கு இந்த வேளாண் கல்வியில நிறைய உறுதுணை புரியும். சரி, தலைப்புக்கு வருவோம். நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப பாப்புலர் ஆகி கொண்டு இருக்குது. மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா என்ன சார்? சார், இது வந்து உண்மையிலே நம்ம பண்டைய காலத்திலிருந்தே இது வந்து ஒரு உண்மையான, நாங்க சொன்ன முடியல, இந்த பள்ளிக்கூடத்துக்கு சொன்னும் போது நாங்க வந்து அன்னைக்கு அலங்காரமா தான் வளர்த்தோம். ஆனா அலங்காரமா வளர்க்கும் போது அதை எடுத்து சாப்பிட்டுட்டு, சார் நல்லா டேஸ்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்டைய காலத்திலிருந்து அது வந்து முளைப்பாரி ஊர்வலமாகத்தான் அது நம்ம வழிபாட்டு ஸ்தலங்கள்ல வச்சிருக்கிறோம். நாங்க சிறுவிழா இருக்கும்போது கூட இப்ப எங்க ஊர்ல வந்து வைகாசியில வந்து பொங்கல் விழா நடக்கும். அப்ப அந்த முளைப்பாரி ஊர்வலம் மிகப்பெரிய ஒரு உற்சாகமான விழாவாக கிராமத்துல கொண்டாடப்படும். அப்ப அவங்க வளர்க்கும் போது பெண்கள் தான் வளர்ப்பாங்க. அதுல அந்த தட்டி போட்டு வளர்க்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய அந்த பொருள் கீழே கிடைக்கக்கூடியதை நாங்க எடுத்து சாப்பிட்டுருக்கோம். சில பெரியவர்கள் சொல்லுவாங்க அது சாப்பிடக்கூடாதுப்பா, அது வந்து தெய்வ குத்தம் அப்படிம்பாங்க. ஆனா சில பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க, இதுல என்ன இருக்கு, சின்ன பையங்க தானப்பா, குழந்தைகளுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் கொண்டு போய் நாங்க வந்து கிணத்துல போய் போடுறாங்க சார். கிணத்துல போடும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த கிணத்துலதான் குளிப்போம். நாங்க கிராமத்துல ஒரு வாரத்துக்கு எங்களால குளிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவும் அந்த தண்ணி பூரா மாசுபட்டு போகும். அது எடுத்து போட முடியாது. அப்புறம் பம்பு செட்ல தண்ணி எல்லாமே காலியாகி அதுக்கப்புறம் போகும்போது அந்த முளைப்பாரி அல்லது அழுகி ஒரு வித துர்நாற்றம்லாம் வீசும். அதை நாங்க அன்னைக்கே நினைக்கும் போது இதை ஏன் நம்ம வந்து காய வைத்து நன்றாக சாப்பிடக்கூடாது? இப்ப நான் உதாரணத்துக்கு இதெல்லாம் பாக்குறோம், நம்ம எல்லா மூலிகை செடியில நிறைய இருக்கு. அருகம்புல் சாரெல்லாம் நம்ம எடுக்கிறோம், அருகம்புல் கொடியெல்லாம் கிடைக்குது. அது மாதிரி இதனுடைய இந்த கீரைகளை நம்ம பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு அன்றைய தினமே ஒரு எண்ணங்கள். ஆனா அது வந்து வழிகாட்டுதல் இல்லாம போய்விட்டது. ஆனா படிப்புக்கு வரும்போது அதனுடைய தன்மைகளை உணரும் போது இது ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பதால் இந்த மைக்ரோ கிரீன் வந்து இனிமே எதிர்காலத்துல வந்து ஒரு சிறந்த ஒரு விவசாயமாக, அதாவது நுண் பசுமை விவசாயமாக மாறுவதற்கு கூட மிகப்பெரிய அளவுல வந்து அது வடிவமைத்துக் கொண்டே இருக்கிறது. நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல பணிபுரிந்திருக்கிறேன், விருதுநகர் மாவட்டத்துல, சிவகங்கை மாவட்டங்கள்ல எல்லாம் பணிபுரிந்திருக்கிறேன். பணிபுரிந்த காலத்தில் அங்க வந்து சில பண்டிகைகள், விழாக்கள், குடும்ப சம்பிரதாய சடங்குகள், நிகழ்வுகளின் போது இந்த முளைப்பாரி அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க. சோ அதை நான் பயன்படுத்துறத பார்த்திருக்கிறேன். பெண்கள் தலையில சுமந்து கொண்டு போறதை பார்த்திருக்கிறேன். இது போல எங்க பகுதிகள்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி அந்த கிறிஸ்துமஸ் உருவ சிலைகளை வைத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி முளைப்பாரிகளை வைக்கிறது வாய்ப்பு உண்டு, வழக்கம் உண்டு. அதே போல இந்த கொலு வைக்கிற பழக்கம் உள்ள இந்து குடும்பத்தினர் இதுகளை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நாங்க சிறு வயசுல இருந்து பார்த்திருக்கோம். சோ இவ்வாறு இது வந்து நம்ம குடும்பத்தோட அல்லது சமூகத்தோட ஒன்றி பின்னி பிணைந்த ஒரு இதாத்தான் இருந்து வந்திருக்குது. ஆனா இதுல உள்ள சத்துக்கள் இப்பதான் தெரிய வருகிறது, பயன்பாடுகள் இப்பதான் தெரிய வருகிறது இல்லையா சார்? ஆமா சார். முதல் குறிப்புகள் அப்படிங்கும் போது நம்ம எடுத்த ஆய்வுகள் படி பார்க்கும்போது 1930 வட அமெரிக்காவில தான் வந்து கோதுமை புல் வந்து மருந்தாக முதல்ல பயன்படுத்துறாங்க. 1930. எங்க அப்பா பிறந்தது 1930. எங்க அப்பாவுக்கு முன்னாடி எங்க தாத்தாலாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஊர்ல வந்து எல்லா விழாக்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அஞ்சரைப்பட்டி மருத்துவம் மாதிரி இந்த மருத்துவங்களும் நிறைய இருந்திருக்குது.
ஆனா நம்ம நாட்டினுடைய அந்த இது என்னன்னு தெரியல. எல்லாமே வெளிநாட்டிலிருந்து சொன்னா மட்டும் அதை வந்து நம்ம காதை வந்து கொஞ்சம் அதை விரிய வைத்து நாம அந்த உள்நோக்கி வாங்குற மாதிரி செய்யறாங்க. அது நம்மகிட்டே இருக்கு. நம்மகிட்டயே நுண்ணூட்ட சத்துக்கள் இப்ப குறைபாடுன்னு வரும்போது அந்த நுண்ணூட்ட சத்தை வந்து மிக அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய வகையில இந்த உணவியல் துறையிலிருந்து இப்ப எல்லா பயன்பாட்டுக்கு இந்த மைக்ரோ கிரீனுடைய பயன்பாட்டை வந்து நீங்க செயல்படுத்துங்கன்னு சொல்லி உணவியல் நிபுணர்கள், டாக்டர்கள் எல்லாமே சிபாரிசு பண்றாங்க. அந்த வகையில நாங்க கொரோனா பீரியட்ல தான் வந்து நாங்க இதை என்னன்னு சாப்பிட ஆரம்பித்தோம். நாங்க வீடுகளில் வளர்த்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கறத எல்லாமே பார்த்து வளர்த்து நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிடும் போது அது கொஞ்சம் நல்லா இருந்து மிக எளிமையானது. இட வசதி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இருக்கக்கூடிய பாத அளவுல இருந்தா கூட ஒரு அடி இருக்கக்கூடிய ஒரு டப்பா அல்லது ஒரு சின்ன ஒரு தட்டு மட்டும் இருந்தா கூட நம்ம உருவாக்கி காமிச்சிடலாம் நம்ம அதை. ஆனா இதை வந்து இப்ப என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம வேற நெட்லயோ மற்ற இதுல நம்ம இடையதழில பார்க்கும்போது இதனுடைய நுணுக்கங்களை பார்க்கும்போது எல்லாமே லட்சக்கணக்கில் தாண்டுது. எல்லாமே வந்து இவ்வளவு தூரம் பண்ணணும். நீங்க அந்த தட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டு ட்ரே வந்து எங்களுக்கு குறைந்தபட்சம் 200 ரூபா அது 250 ரூபா வருது. மேல வந்து நீங்க வந்து பசுமை குடியில் தான் போடணும். அது இருக்கு, அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மண் உள்ளது வச்சு நம்ம வளர்க்கலாம், அல்லது மண் இல்லாமல் ஹைட்ரோபோனிக் மூலமாகவும் வளர்க்கலாம். இந்த ஹைட்ரோபோனிக் மூலமாக வளர்ப்பதற்கு நிறைய செலவு. அப்ப நம்ம எளிமையான முறையில எப்படி வளர்த்து நம்ம எல்லோரும் வீட்டிலேயே வந்து ஒரு நஞ்சில்லாத ஒரு இயற்கையான உணவு எவ்வாறு நாம உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடலுக்கு தான் இந்த மைக்ரோ கிரீன் வந்து மிக அற்புதமாக இருந்தது. வெரி குட், வெரி குட். இந்த மைக்ரோ கிரீன் பற்றி நிறைய தகவல்கள் சொல்றாங்க. இதுல வந்து அதாவது இப்ப நான் கூட என்னுடைய பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா என்னுடைய நண்பர் ஒரு தலைமை குருவா இருக்கிறார். சோ அவரை சந்திக்க ஒரு தடவை நான் போயிருக்கும் போது அவருடைய மடத்துல அதை வச்சிருந்தாங்க. அதை நான் உண்ணும் வாய்ப்பு கிடைச்சது. சோ பெரிய ஹோட்டல்ஸ்ல பாக்குறோம், இருந்தாலும் அவங்க பண்ணது ரொம்ப சுகாதாரமான ஒரு முறையில வீட்டிலேயே அதை அந்த மடத்திலேயே உற்பத்தி பண்ணி அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சமையல் பண்ணி சாப்பிடுறாங்க, வேக வச்சு சாப்பிடுறாங்க. அத மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷா பச்சையாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் அதை சுவைக்கும் வாய்ப்பு கிடைச்சது. சோ அதுல இருந்து எனக்கும் அதுல ஒரு நாட்டம் உண்டு. நான் வீட்டுல வந்து பயரை முளை கட்டி அதை ஒரு 24 மணி நேரம் அல்லது 36 மணி நேரம் வச்சு இருந்து அதை சாப்பிடுறது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அடிக்கடி அதை சிற்றுண்டியாக அதை சாப்பிடுற வழக்கம் இருக்குது. சரி, நிகழ்ச்சிக்கு இந்த அதாவது மைக்ரோ கிரீன்ஸ் என்ற இந்த கீரை வகையை வீட்டில் எப்படி வளர்ப்பது என்பது தொடர்பான தகவல்கள் விளக்கமாக தெளிவாக சொல்லுமாறு அன்போடு கேட்டு. மிக்க நன்றியா. நீங்க அருமையாக எங்களுக்கு நீங்க தொகுத்து கொடுத்தீங்க உங்களுடைய அனுபவம். இது எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா தாவரங்கள் இல்லையா, அவங்களும் நம்மளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த தாவரங்களுடைய அந்த மகிமையை வந்து நம்ம எல்லோரும் அறிந்து வீடுகளிலும் சின்ன இடங்கள், அதுக்கு வந்து பெரிய இடங்கள்லாம் தேவையில்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சிறிய இடத்துல, அது நாங்க வந்து மாணவர்களுக்கெல்லாம் சொல்றது, தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு சின்ன கேன் இருக்குதா, ஒரு டப்பா இருக்குதா, அல்லது தட்டு இருக்குதா, தட்டுல கூட பின்னாடி கூட ஒரு டேப் போட்டு ஒட்டி கூட அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஆழம்லாம் வேண்டாம், 3 அங்குலம் இருந்தாலும் போதும். அந்த வகையில் இருக்கக்கூடிய இல்ல நம்ம மண் போட்டு கூட நம்ம அருமையாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் ஒரு நேரடியாக களம் காண்போம் போது அவங்களுக்கு மிக மகிழ்ச்சி அளித்தது. நாங்களும் வீடுகளில் பயன்படுத்தும் போது அதை உடனே அதே இடத்துல இப்ப தேவை இருக்கு, இப்ப கொத்தமல்லி எனக்கு தேவை இருக்கு அப்படின்னு கேட்டா கொத்தமல்லி 8ஆம் நாள் 9ஆம் நாள் உடனே அடுத்து நாம உடனே துவையல் செஞ்சிடறோம். இந்த வகையில் அது ரொம்ப உறுதுணை புரிகிறது. அந்த இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது மைக்ரோ கிரீன் வந்து எப்படிலாம் முதல்ல அழைக்கிறாங்க அப்படிங்கும்போது தமிழ்ல பாத்தீங்கன்னா சிறிய இலைக்கீரைன்னு சொல்றோம், நுண்ணூட்டச்சத்து கீரைன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வளர்ந்த இளந்தண்டு கீரைன்னு சொல்றோம், சிறு நுண் பச்சை கீரைன்னு சொல்றோம். இவ்வளவு தூரம் வந்து கொடுக்குறாங்க மைக்ரோ கிரீன். அதே மாதிரி ஆங்கிலத்தில் வரும்போது மினியேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் இருக்குது, அல்லது செயல்பாட்டு உணவுகள் அல்லது சூப்பர் ஃபுட் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தை ஜாலங்கள்ல இந்த மைக்ரோ கிரீன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த மைக்ரோ கிரீனை வந்து நாம வந்து எதற்காக முதல்ல பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா, அதனுடைய சுவை, அதனுடைய நிறம், அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து வந்து ஒரு சின்ன தாவரத்துல இருக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய வியப்பாக நாம காண்கிறோம். ஒரு சின்ன ஒரு தண்டு, மேல 2 இலை, அதுக்குள்ள இவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்றாங்களே நுண்ணூட்ட ஆய்வாளர்கள் அப்படிங்கிற போது இதை ஏன் வந்து நாம வந்து உணவாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற போது அவங்களுடைய பழைய வரலாற்று அந்த வரலாறுலாம் பார்க்கும்போது மிக நன்றாக இருந்துள்ளது என்ற ஒரு காரணத்துக்காக தான் ஒரு வியப்பு அடைந்து இதை வந்து நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து விதைகளை வந்து நாம பார்க்குறோம்,
ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம் சொல்றோம். இப்ப இது ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம் ரெண்டுமே நாம வந்து பயன்படுத்தலாம்னா அதுல இருக்கக்கூடிய முதல்ல அந்த விதையில இருந்து உயிர் கொடுக்குது. கொடுத்து நாம மேல ஒரு தண்டு, மேல 2 இலைகள் மட்டும்தான் வருது. அந்த 2 இலைகளோட நாம ஒரு 10 நாட்கள் அதை அறுவடை பண்ணும் போது அவ்வளவு தூரம் ஒரு ஊட்டச்சத்து கிடைக்குது. அதை ஏன் நாம சாப்பிடக்கூடாது? ஆனா இதற்கு முன்னாடி நாம முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனா முளைக்கட்டியிலிருந்து அதுல இருந்து ஒரு 7 நாள், ஒரு 8 நாள் வந்து ஒரு செடியாக, ஒரு சின்ன செடியாக நம்ம வளர்த்து சாப்பிட்டோம்னால் அவ்வளவு வந்து பவர் உடம்புக்கு தருகிறது என்பது ஒரு அந்த செய்தியால தான் நாங்க கவரப்பட்டு இந்த மாதிரி நாங்க செஞ்சு வீட்டுக்குள்ளே நாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது எந்தெந்த நோய்க்கெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரத்த சோகை, புற்றுநோய் எதிர்ப்புக்கு, அதுக்கப்புறம் அலர்ஜி இருந்தாலும், உடல்ல அலர்ஜி எது இருந்தாலும், மலச்சிக்கலை போக்குகிறதுக்கு, கண் நோய் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு அபாயம் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு, ரத்த உறைவதற்கு, உடல் பாதுகாப்பதற்கு, அதாவது பீரிடிக்கல் செல்ஸ் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு தீங்குகள் ஏற்பட்டாலும் அந்த ஒரு செல் டிவிஷனை வந்து அற்புதமாக இயற்கையாக அந்த செல்லை புதுப்பித்து உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான எலும்புகள் வளர்ச்சிக்கும் அற்புதமாக உறுதுணை புரிகிறது என்பது ஏகப்பட்ட செய்திகள் வந்து அதுல இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம வந்து ஏன் சாப்பிடக்கூடாது? இப்ப உற்சாகம் இல்லாம இருக்கிறோம். உற்சாகம் இல்லாம இருக்கும் போது கோதுமை புல் சாறு காலையில் எடுத்து சாப்பிட்டாலே போதும். ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு அந்த உற்சாகம் தெரிகிறது. அது நாம நன்றாக உணரலாம். அதுக்காக வந்து இந்த நுண்கீரைகள் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுமா அப்படின்னு கேட்டா அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறிதான். எல்லாத்துக்கும் பயன்படாது. அதனுடைய உடல் உபாதைகளை பார்த்துதான் நாம வந்து அந்த நேரத்துக்கு எதெல்லாம், அதுவும் சில தாவரங்களை சாப்பிடும் போது அறிவுரை, மருத்துவரிடம் அறிவுரை கேட்டோ அல்லது உணவு இதை நாம வீட்டுல செய்வதற்கு ஒண்ணு வேண்டாம். ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தட்டு வாங்கலாம். 2 தட்டு வாங்கிட்டோம். ஒரு மாதிரிக்கு நான் சொல்றேன். 2 தட்டு வாங்கிட்டு ஒரு தாய்மண் கிடைக்கக்கூடிய அந்த தாய்மண் வந்து நாங்க கண்டிப்பாக சேகரிக்கிறோம். அந்த தாய்மண் வந்து எந்த விதமான கல் இல்லாம நல்ல கல்லுகள், நல்லா சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம உடைத்து நன்றாக சலித்து எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு ஊடகம், சொல்றது நாங்க வந்து சிபாரிசு பண்றது என்ன பண்ணோம் அப்படின்னா மண்புழு உரமோ இல்லைன்னா தென்னை நார் கழிவு. இந்த ரெண்டுமே வந்து நாங்க வந்து காய வைத்து போட்டா தான் அந்த மண்ணுல வந்து சரியாக சேருகிறது. அந்த காய வைப்பு சரியில்லை என்றால் உடனே பூசணம் வந்து அத்தனை விதைகளுமே சிதைந்து விடுகிறது என்பது இதுல ஒரு மோசமான ஒரு செய்தி. அந்த தென்னை நார் கழிவு வந்து தென்னை நார் கழிவை நேரடியாக போட்டு நம்ம விதைகளை போட்டோம் அப்படின்னா மறுநாள் பார்த்தோம்னா மேல எல்லாமே பூசணம் படர்ந்து விடுகிறது. இந்த பூசணம் படராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டா எங்களுடைய நம்ம நாலேஜுக்கா மற்றவங்ககிட்ட கேட்க முடிச்சுன்னா சாம்பல் வந்து நாங்க மேல தூக்கணும். சாம்பல் எதற்காக நாங்க தூங்கணும் அப்படின்னா அப்பதான் நாங்க வந்து இப்ப எல்லாமே இந்த பொங்கல் விழா முடிஞ்சு வீடுகளில் கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் எப்பவுமே எடுத்து வச்சிருப்போம். நாங்க ரோஜா செடி, அருகில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகை செடிகளுக்கு நாங்க எப்பயும் போடுவோம். அந்த இதை ஏன போடக்கூடாது? அது ஆஷ் வந்து எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது, வலுவானது அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை வரும்போது அதை எடுத்து மேல தூக்கணும்னா மறுநாள் வந்து அந்த பூசணம்லாம் போயிட்டு ஆகா இது ஒரு நல்ல ஒரு செய்தியா இருக்குது அப்படின்னு நாங்க மற்றதுக்கு வருவோம். அந்த மண்ணோட சேர்ந்து நாங்க கலந்து அந்த தட்டுல நாங்க போட்டோம் நாங்க. அப்ப தாய்மண் ஒரு பங்கு வந்து நம்ம மண்புழு உரம் அல்லது தென்னை நார் கழிவு, 2வது வந்து நம்ம சாம்பல் போட்டு கலந்து வச்சுட்டோம் நாங்க. இதுதான் பெட்டு நம்ம முதல்ல. இப்ப நாங்க எந்த விதைகளா இருந்தாலும் முதல்ல 12 மணி நேரம் நாங்க ஊற போடுறோம். நம்பர் 1. அதுக்கு அப்புறம் 12 மணி நேரம் சின்ன விதைகளுக்கு, கொஞ்சம் பெரிய விதைகளுக்கு வந்து நாங்க 24 மணி நேரம் ஊற போட்டுட்டு 36 மணி நேரம் நாங்க முளை கட்டுகிறோம். இதான் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியா கிடைச்சது. 12 மணி நேரம் சின்ன விதைகளுக்கு, கொஞ்சம் பருமனான விதைகளுக்கு 24 மணி நேரம். ஆனா 36 மணி நேரம் முளைக்கட்டும் போகும்போது அதுல நல்ல விதைகள் எது நம்மளுக்கே தெரிந்து விடும், எதெல்லாம் முளைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது அப்படியே கொண்டு வந்து இந்த பெட்டுல கொஞ்சம் தண்ணீர் தெளித்து அந்த பெட்டு மேல தூவிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு சிறிதளவு மண்ணை போட்டுட்டு அந்த இன்னொரு டப்பா வந்து நாங்க மூடி வைக்கிறோம். நல்லா அதுக்கு வந்து வெப்பத்தை உருவாக்குகிறோம். இந்த வெப்பத்துக்கு தான் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டா நம்ம வந்து மேல வந்து பசுமை குடில் போட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன செய்யறோம், அதே தட்டு, இப்போ ஒரு பெரிய தாம்பாள தட்டு இருக்கு அப்படின்னுட்டு அந்த தாம்பாள தட்டு நாங்க அப்படி மேல மூடிடுறோம். இது வந்து கரெக்டா 1 நாள் 2 நாள் வச்சுட்டா கூட போதும், நல்லா பார்த்தோம்னா அழகா அங்க முளைச்சிருக்கும். அப்படி எடுத்துட்டு நம்ம அறை வெப்பநிலையில கொஞ்சம் வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதியில் படி இருக்கு அப்படின்னு கேட்டா நேரடி சூரிய ஒளி படாமல் இந்த வெளிச்சம் மட்டும் பட்டிருந்தா போதும். அன்னையிலிருந்து பார்த்துக்கோங்க 2, 3வது நாள் 4, 5, 6, 7, 8 நாள் நல்லா வளர்ந்து நம்மளை வாவான்னு கூப்பிடக்கூடிய வகையில் அது தலையாட்டி கொண்டிருக்கும். அதை நம்ம தினசரி அதை ஒரு குழந்தை மாதிரி நம்ம மேல தடவி பார்த்தாலே தெரியும். அந்த ஒவ்வொரு இலையினுடைய தன்மையை நாம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்னொன்னு உணரலாம். அந்த வகையில இருக்குது. தண்டும் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், பச்சை பசேல் இருக்கும். அதுல வந்து 2 இலைகள் வருது. அதுக்கப்புறம் ஒரு இலை வரும்போது நாம கீழே வேர்களை மட்டும் விட்டுட்டு அதை கட் பண்ணிட்டு நம்ம வேற உணவுக்காக நாம பயன்படுத்தி
இந்த மாதிரி சின்ன சின்ன கீரைகளை வந்து நாம வீடுகள்லயே நாம சோ இது இந்த வீடுகள்ல இது எப்படி செய்யறது, மைக்ரோ கிரீன்ஸ் உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது தொடர்பான தகவல் வழங்குனீங்க. இதை நீங்க வந்து பள்ளி மாணவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறீங்க, அந்த அனுபவத்தை? செயல் விளக்கத்துக்கு வந்து நான் சொன்னேன் முதல்ல, இந்த விதை, அந்த விதையினுடைய முளைப்பு திறன் நம்ம கொண்டு வந்தோம். அந்த விதை முளைப்பு திறனை கொண்டு வரும்போது அவங்க என்ன செய்யணும், ஒரு நேரடியாக இப்ப எங்க வேளாண் கல்வி மாணவர்கள்லாம் ஒரு செடி வளர்ப்பதை எப்படின்னு சொல்லியாச்சுன்னு ஒரு கொஞ்சமாச்சுன்னு ஒரு நாலேஜ் இருக்கும். ஆனா இதை பார்க்க மற்ற மாணவர்கள்லாம் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஆனா சூழல்கள் வந்து அவங்களை வந்து ஒட்டி விட மாட்டேங்குது. வீடுகள்லயும் பாக்குறாங்க, ஒரு செடி வளர்க்கணும், அவனை வந்து என்ன செய்யறாங்க, தடை பண்ணிடுறாங்க. எல்லாம் போயிட்டே இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை உனக்கு, படி 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 படின்னு சொல்லியிருக்காங்க. எதை படிக்கணும்? நம்ம உயிராற்றல் தரக்கூடிய ஒரு உன்னதமான ஆற்றல் தரக்கூடிய அந்த விதைகளை போட்டு நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய இது தெரியக்கூடாதா அப்படிங்கும்போது அந்த பையங்களை, சில பையங்களாம் பார்க்கும்போது வேறு குரூப்ல இருந்து வரவங்களா, சார் நீங்களாம் நல்லா பண்றீங்க சார், இங்க பாருங்க சார், எங்களுக்கு கத்திரிக்காய் நீங்க கொடுக்குறீங்க, தக்காளி பழம் நீங்க கொடுக்குறீங்க, நாங்கெல்லாம் பண்ண மாட்டோமா சார் அப்படிங்கிறதா. இல்லப்பா, உன்னுடைய பழு, இப்ப நீங்க கணித பிரிவு படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகள் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து நாளைக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு வெளியே வரும்போது, ஆகா இது நாங்க முதல்ல படிச்சிருக்கலாமா சார் நாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் அதோடைய செயல்திறன்கள் எல்லாமே இருக்கு சார். இது போக சார் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் சார் வகுப்பறை சூழலுக்கு இப்ப ஸ்டெம்னு சொல்றோம் சார். ஸ்டெம்னு சொல்லக்கூடிய அந்த வகையில வந்து இப்ப கல்வித்துறை வந்து 2020 இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு சார். அதுல வந்து எல்லா நாலேஜும் வேணும் சார். மாணவர்கள் வந்து ஒருங்கிணைந்த திறன் மேம்பாடு வேண்டும் அப்படின்னு அவங்க அரசு வந்து சொல்லிடுறாங்க. அதாவது இயற்பியல்னா இயற்பியல் சம்பந்தப்பட்டதுல இருக்கணும், வேதியியல் சம்பந்தப்பட்டதுல இருக்கும், கணிதவியலும் இருக்கணும், தொழில்நுட்பவியலும் இருக்கணும். இந்த 3 சேர்ந்துதான் அவனுடைய கல்வியா இருக்கும் போது இதை நேரடியாக குழந்தைகள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, பள்ளிகள்ல கூட சின்ன ஒரு தட்டுல கூட நம்ம என்ன செய்யலாம், வளர்க்கலாம். அல்லது வேஸ்டா தூக்கி போடக்கூடிய அந்த டீ கிளாஸ்ல கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, மண்ணு போட்டு அதை வந்து மேல வச்சு நேரடியாக தினசரி வரும்போது அதை தொட்டு பார்த்து அதை உணர்ந்து செடிகள் எவ்வாறு வளர்கிறது, இதை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவை கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த மைக்ரோ கிரீன் வச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணை புரியும் என்பது என்னுடைய கருத்தியா. இது எல்லா பள்ளிக்கூடத்திலும் ஒரு செயல்முறை மாதிரி செய்து காண்பிக்க சொன்னால் மாணவர்களுக்கு அதனுடைய வளர்ப்பு திறன் என்னன்னு தெரியும். இப்ப அமைச்சர் நினைக்கிற மாதிரி இதை போட்டா முளைச்சிருமா அப்படிங்கிற, இல்லையே, நான் 10 விதை போட்டேன் சார், அதுல 5 விதை தான் விளைச்சது, அப்ப அந்த 5 விதை என்ன, அப்ப அதுக்கப்புறம் அவனுக்கு நாலேஜ் வரும். அப்ப 5 விதையில என்னாச்சு, உள்ள இருக்கக்கூடிய கரு வந்து ஏன் முளைக்கல, அல்ல சூழல் பாதிப்பா, இல்ல உள்ள ஏதாவது ஃபங்கல், ஏதாவது பூசணங்களோ பாக்டீரியாவோ மைக்ரோபிளாஸ்மோ ஏதோ ஒன்று தாக்கி இருக்கா, அல்லது நம்ம நசுக்கும் போது அதனுடைய விதை வந்து தன்மை வந்து மாறி விடுகிறதா அப்படிங்கிறத நேரடியாக அவன் கள ஆய்வு பண்ணுவாங்க. கள ஆய்வு பண்ண போகும்போது அவனுக்கு நாளைக்கு எதிர்கால திட்டத்துக்கு வந்து உணவுங்கிறது அடுத்தவங்க நம்ம சார்ந்து இருப்பதற்கு இது ஏதேனும் ஒரு ஜூஸ் குடிக்கிறது கூட அவன் உடனே பயன்படுத்திக்கலாம்ல. இன்றைய சூழல்ல இப்ப கீரைகள்லாம் இருக்குது, கீரைகள் வந்து 1 கிலோ கீரை வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கும் இது 20 கிராம் சாப்பிட்றதுக்கும் சமம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அது விலை கொடுத்து வாங்குறதுக்கும் இது நம்ம நேரடியாக ஊட்டச்சத்தை பெறுவதற்கு உறுதுணை புரிகிறது. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம பண்ணாலும் நிறைய பொருள்களோடு சேர்ந்து நம்ம பண்ணா கூட இதை இணை உணவாக நம்ம பயன்படுத்தலாம். இது போக மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த நுண்கிரைகள் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய உடல் நலம் காப்பதற்கும் இது உறுதுணை புரியும். அதனால எல்லா மாணவர்களும் அந்த அறிவியல் பாடம் வரும்போது நேரடியாக ஒரு செயல் விளக்கத்திற்கு இதை செய்து காண்பித்தா போனால் போதும். இந்த நுண் விவசாயம் மிக மிக பெரிய விவசாயமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஐயா. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. நிறைய தகவல் பகிர்ந்திருக்கீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரோட விளக்கங்களை கேட்கிறதுக்கு எவ்வளவு அமைதியா இருந்து கேட்பார்களோ அந்த அளவுக்கு அமைதியாக அனைவரும் இருந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக நீங்க வழங்கிறீங்க. உங்களுக்கு எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ், நீங்க இவ்வளவு, அதாவது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இருக்கீங்க, ரிட்டையர் ஆன பிறகு கூட இந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இவ்வளவு தகவல் வழங்கமைக்கு பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் உறுப்பினராக உள்ள திருமதி ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் இவர்கள் வந்து ஒரு சிறப்பு பங்கேற்பாளர்களாக இன்றைக்கு கலந்திருக்கிறாங்க. இவர் வந்து சென்னையில மாடி தோட்டம், மைக்ரோ கிரீன்ஸ் இவையெல்லாம் உற்பத்தி செய்து வருகிறார். அவரது தகவல்கள், கருத்துக்களை கேட்போம். திருமதி ஜெயஸ்ரீ கிருஷ்ணன், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. கேமரா முடிந்தால் ஆன் பண்ணிக்கங்க, கேமரா ஆன் பண்ண முடிந்தால் ஆன் பண்ணிக்கங்க. இது வந்து சரியா வரல, எனக்கு நெட்வொர்க்.
ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். அதனாலதான் ஓகே, ஓகே. ஆம், ரொம்ப அருமையா இருந்தது சார் சொன்ன விஷயங்கள்லாம். நானுமே வந்து இந்த சென்னையில வந்து நிறைய வந்து ட்ரைனிங்கு, நிறைய விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். So இவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து சிறிய செடியில வந்து நிறைய பலன்கள் அப்படின்ற மைக்ரோ கிரீன்ஸ் மேக்ரோ இம்பாக்ட் ஹெல்த் வெல்த்ன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு எல்லாரும் இத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கத ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் சார் சொன்ன மாதிரி நிறைய இதுல வந்து ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. நம்ம எளிமையா எல்லாருடைய தட்டுக்கள்லயும் அந்த மைக்ரோ கிரீன்ஸ் போகணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பமும். அதுக்காக தான் நிறைய விழிப்புணர்வை பண்ணி நிறைய பயிற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அது முறையா எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு எளிமையான முறையா எப்படி பண்றது, அதையே ஒரு வியாபாரமா எடுத்து பண்ணணும். ஏன்னா எல்லாராலையும் சொந்தமா எடுத்து பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கணும். அது மூலம் நிறைய தொழில் முனைவோரையும் உருவாக்கலாமே. இது ஒரு புதிய முயற்சி, தொழில் முனைவோருக்கான பயிற்சி இது அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்காக தொழில் முனைவோரா நீங்க மாறணும் அப்படின்னா முறையா எப்படி அவங்க கல்டிவேஷன் பண்ணி எந்த மாதிரி வியாபாரம், அவங்களுக்கான வியாபார நுணுக்கங்கள் எங்க, அவங்களுக்கு வியாபார வாய்ப்புகள் எங்க, அதெல்லாம் நான் முறையா சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு தொழில் முனைவோரா ஆக்கிறதுக்காக ஒரு சிறிய முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சார். இது வரைக்கும் நிறைய பயிற்சி எடுத்து நிறைய பேர் வந்து தொழில் முனைவோரா மாறி இருக்காங்க இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல. அதை நான் கொஞ்சம் இங்க சொல்றதுல ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சார் அதான் வந்து இவ்வளவு தூரம் அதிகமா அதை பத்தி விளக்கவுரை கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க என்னோட சிறிய முயற்சியா அவங்கள வந்து தொழில் முனைவோரா மாத்துறதுக்காக ஒரு வழியை பண்ணிட்டு இருக்கேன் நானு. அவங்களும் கல்டிவேட் பண்ணி முதல்ல நீங்க அனுபவிங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க அதை வியாபாரமா வீட்டுல இருந்தே கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய தேவைகள் இருக்கு இங்க, நமக்கு டிமாண்டு சப்ளையும் சரியா இல்ல. ஸோ அப்போ டிமாண்டு நிறைய இருக்கிற போது நிறைய பேர் உள்ள வந்தாங்கன்னா நல்லது, அவங்களுக்கும் ஒரு வியாபாரம், நம்ம சமுதாயத்தின் பொருளாதாரமும் உயரும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நல்ல ஊட்டச்சத்தான ஒரு சமுதாயமா மாறும், ஆரோக்கியமான சமுதாயமா அப்படின்றதுக்காக நிறைய பேர் இப்ப பயிற்சி முடிச்சிட்டு இதுல இருந்து வந்து வியாபாரிகளா மாறிட்டே வராங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இப்ப நாளைக்கு கூட ஆஸ்திரேலியால ஒருத்தர் பண்ண போறாரு. அவங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங் எடுத்துட்டு அங்கேயும், ஏன்னா இது எல்லாம் உலக அளவுல பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 2030-35 நம்மளோட கணிப்பு படி பாத்தீங்கன்னா $3.3 பில்லியன் வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் இந்த உணவுகளை பத்தி பேச போறாங்க. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆஃப்டர் கோவிட் நமக்கான இம்யூனிட்டி இல்ல, நிறைய வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு கேன்சர் அப்படின்ற லெவல்ல இப்போ நாடு மாறிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாமே கெமிக்கல் நம்ம பண்ற போது ஸ்ட்ரெஸ். இதுல சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 70 வகையான மைக்ரோ கிரீன்ஸ் இருக்கு. நம்ம கிளைமேட்டுக்கு பாத்தீங்கன்னா 20 வகையான மைக்ரோ கிரீன்ஸ் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதை வீட்லயும் வளர்க்கலாம், வெளியிலயும் வளர்க்கலாம். அப்போ ஒவ்வொரு மைக்ரோ கிரீன்ஸும் ஒரு மருத்துவ குணங்கள், எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் அவர் சொன்ன மாதிரிதான், விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி பியூட்டியும் இருக்கு, அதுல எல்லா பலன்களுமே இருக்கு, வெயிட் லாஸ்க்கு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மைக்ரோ கிரீன்ஸுக்கும் ஒரு அருமையான பலன்கள் இருக்கிற போது இது எல்லாரும் இத கட்டாயமே வந்து செய்யணும். வீட்டுல வந்து எப்படி இயற்கை மாடி தோட்டம் வந்து வீட்டுக்கு வீடு, வீடுதோறும் விவசாயம், வீட்டுக்கு ஒரு விவசாயி, என்னோட கான்செப்டே அதுதான், வீடுதோறும் வியாபாரம் வீட்டுக்கு ஒரு வியாபாரின்னு. இந்த அக்ரிகல்ச்சர்லயும் உணவை பத்தியும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துட்டு போகணும். அது வந்து அது ஒரு விவசாயியாவோ இல்ல ஒரு வியாபாரியாவது அந்த அக்ரி வந்து ஒவ்வொருத்தரும் பேசணும். எப்படி நம்ம டெக்னாலஜியை பத்தி பேசுறோமோ அதே மாதிரி இந்த விவசாயத்தை பத்தி எல்லாரும் நகரத்துல இருக்கிறவங்களும் பேச வைக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு சின்ன விஷன். அதுக்காக தான் ஒரு சிறிய முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சார். மிக அருமையான ஒரு செஷன் சார். ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா வந்து ரொம்ப நல்லா அவர் வந்து விளக்கினாரு. அந்த அவருடைய அனுபவம் உண்மையாவே பார்த்தா என்ன பிரமிப்ப வைக்கிறது. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய வந்து அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தையே ஏற்படுத்துறது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, உங்களோடது ரொம்ப நல்லா இருந்தது செஷன் சார். உங்களுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் உங்களை இந்த இதுல சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் மூலமா தான் இந்த லிங்க் கிடைச்சது. இப்ப ஜோ சார் எனக்கு நல்லாவே தெரியுமே, நான் கட்டாயம் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி. ஏன்னா வந்து
கற்றல் வந்து கடல் அளவு. எவ்வளவு கத்துண்டாலும் பத்தாது, எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் பத்தாது. சரி, இவரோட இதை கேட்கணும், அவருடைய அறிவுல இருந்து சிலதெல்லாம் எடுத்துக்கணும், நம்மளும் கத்துக்கணும்ன்றதுக்காக ஆசையா வந்தேன். உண்மையாவே நிறைவா இருந்தது சார். மிக்க மகிழ்ச்சி. மிக்க உங்களுடைய பணிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மைக்ரோ கிரீன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ நிறைய பேர் அறிஞ்சு கொண்டு வர்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு 2 வீக்ஸ் பேக் நான் பெங்களூர்ல என்னோட டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போயிருக்கும் போது அவங்க வந்து இந்த பன்னீர்ல செஞ்ச சில ஒரு ஒரு பதார்த்தம் செஞ்சிருந்தா வீட்டுல, ஒரு கூட்டு ஏதோ பண்ணியிருந்தா. சோ அதுல அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது, இது இங்க பெங்களூர்ல கிடைக்கிறது எல்லாமே அதை சாப்பிட்டாச்சுன்னா டாக்டருக்கு வயிற்று போக்கு வருது, ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அதனால நான் அதை வாங்குறத நிறுத்திட்டேன். இப்போ வந்து பக்கத்துல ஒருத்தங்க காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி எங்களுடைய காலனி பக்கத்துல செய்யறாங்க, அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறேன், அது நல்லா இருக்குது, அது செய்யலாமா சாப்பிடலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். சோ அப்ப நான் முழுமையா அதற்கு ஆதரவு கொடுத்தேன். இப்போ கார்பரேட் வந்து பிசினஸா வந்துடுறாங்க, அவங்க ஒரு முயற்சி பண்ணி தான் வந்திருப்பாங்க, பட் வந்த பிறகு அவங்க வியாபார நோக்கம் மட்டும்தான் இருக்கு. ஆமா, ஆனா வந்து சின்ன என்டர்பிரினர்ஸ் அவங்க வந்து அத ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால கண்டிப்பா அது குவாலிட்டிக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னொன்னு, அது சுற்றியுள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அல்லது நியர்பை கம்யூனிட்டிக்கு அவங்க சப்ளை பண்றதுனால அவங்களுக்கு இவங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துல காரணத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அது குவாலிட்டியா தான் இருக்கும், நிச்சயமா நீ அதை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். சோ இதே நிலைமை தான் மைக்ரோ கிரீன்ஸுக்கும். நாம வந்து பெரிய ஹோட்டல்ஸ்லயோ கார்பரேட்ஸ்லயோ போய் அதை வாங்கி புசிப்பதை விட நமது அருகில் உள்ள தொழில் முனைவோர்கிட்ட நாம வாங்கி சாப்பிடலாம் அல்லது நாமே உற்பத்தி செய்யலாம் என்பதுதான் என்னுடைய. இதுல இன்னொரு விஷயமும் என்னன்னா சார், இது நம்ம வந்து பெரிய தொழில்நுட்பம் நான் நிறைய படிச்சிருக்கணும், இல்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்ல சார். வீட்டுல ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே அவங்க பிசினஸ் பண்ணலாம். ஒரு பால்கனி இடம் இருந்தாலே அவங்க சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணி அட்லீஸ்ட் அவங்க மாத வருமானத்துக்கு வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு லேடிஸ் வந்து இதுக்கு ஒரு பெரிய பராமரிப்பு, அது பக்கத்திலேயே நிக்கணும் அப்படின்றதும் இல்ல. வெளியிலயும் நம்ம சூரிய வெளிச்சத்திலயும் பண்ணலாம். சூரிய வெளிச்சம் இல்லைங்க எங்களுக்கு, நம்ம இன்டோர்ல க்ரோ லைட்டை வச்சு பண்ணிடலாம். சோ இதுக்கு நம்ம ஒரு ஜன்னல் லைட்லயே வச்சு பண்ணுங்க. டேபிள் மேல ஜன்னலோட வெளிச்சம் வருதுன்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் இருந்தா போறோம். அந்த வெளிச்சத்துல கூட ட்ரை பண்ணுங்க, நல்ல சூரிய ஒளி கிடைச்சா அப்படின்னு. இதோ எப்படியாவது, ஏன்னா யாரும் சாக்கு தேடக்கூடாது, இது ரொம்ப எளிமையான விஷயம் தான், நீங்க பண்ணுங்க, செய்யுங்க, பண்ண முடியும் அப்படின்றத சொல்லணும். வியாபாரத்துக்கும் இது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் மைக்ரோ கிரெயின்ஸ் 100 ரூபாய் போயிட்டு இருக்கு, 120 ரூபாய் போயிட்டு இருக்கு. இது எல்லாராலையும் உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவா இன்னைக்கு பேசப்படல. ஏன்னா அது அஃபோர்டபிள் கிடையாது. ஓகே, இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காஸ்ட்லியான ஒரு உணவு மாதிரி அது கிடையவே கிடையாது. 7 நாள்லயே ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான உணவுன்றது எல்லாருடைய தட்டுக்களும், அது எல்லாருக்கும் ஆரோக்கியம் ஒண்ணுதான். ஓகே, அது எல்லாருடைய தட்டுக்கள்லயும் ஈஸியா போக முடியும் அப்படின்றதுதான் நம்மளோட அந்த நோக்கம். இப்போ நிறைய பேர் உருவாக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நீங்க நேச்சுரலாவே விலை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிற போது விலை குறைவு வரும். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த நமக்கான காஸ்டுக்கு நமக்கு ப்ராஃபிட்டுக்கு மினிமமா ப்ராஃபிட்டை வச்சு ஆசை அதிகம் இல்லாம அது கரெக்டா விற்கிற போது எல்லாருக்கும் ஈஸியா போய் கிடைக்கும். ஆனா இப்போ என்ன ஆகுது, டிமாண்டும் சப்ளையும் சரியா இல்லாததுனால அந்த ரேட் வந்து ஹையா இருக்கிறதுனால பயப்படுறாங்க. ஐயோ அவ்வளவு காஸ்ட்லியா, அது நம்மளால எப்படி வாங்கி சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி. இதை நம்ம வந்து உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் வந்து நீங்க எளிமையா பண்ணுங்க, நிறைய தொழில் முனைவோர் வாங்க அப்படின்றது. அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்ப பயிற்சி கொடுத்து நிறைய இப்ப சேலம்ல, பாண்டிச்சேரியில, பெங்களூர்ல, இந்த மாதிரி நிறைய நார்த்ல நிறைய பேரே இப்போ சிறிய முதலீடுல ஆரம்பிச்சு ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற போது, பேக்கிங்ல இருந்து லைசன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற போது அவங்க முறையா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா அதை மாத்திட்டு நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. சோ எது எல்லாமே நம்ம முறையாக்க தெரிஞ்சுன்னு பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதை சக்சஸ்ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போயிட முடியும். ஸோ அதுக்கான ஒரு விஷயத்த நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் சார். அது கரெக்டான டயத்துல உங்களுடைய
அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ சோ மச் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கே ராசு அவர்களை பேச அழைக்கிறேன். ராசு சார் பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணேன். அவரு சார் வந்து சுரேஷ்குமார் சார் வந்து பேசுனதெல்லாம் கேட்டேன். ஆனா பட் வந்து என்னன்னா அந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து அது காஸ்ட் எஃபெக்டிவ், காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ன்ற ஒரு இது இருக்கு, ஃபீலிங் இருக்கு எல்லா இடத்துலயுமே. வந்து இப்ப நாம வந்து மார்க்கெட்டுக்கு போனோம்னாக்கா ஒரு கீரை கத்தை, அது சிறுகீரையா இருந்தாலும் சரி, அரைக்கீரையா இருந்தாலும், முளைக்கீரையா இருந்தாலும், எந்த கீரையா இருந்தாலும் நாம வந்து ஒரு 20 இருந்து 30 ரூபாய்க்கு கிடைக்குது. அதை வாங்கிட்டு வந்து நாம வந்து பயன்படுத்துறோம். ஆனா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பொழுது அதனுடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வந்து அது அஃபோர்டபுளா இருக்கணும். இப்ப மேடம் பேசுறத பார்த்தாக்கா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க மேடம் வந்து எந்த இடத்துல வந்து அவங்க சென்னையில வச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா அதை வந்து போய் பார்க்கறதுக்கும், அவங்களுடைய ட்ரைனிங் எங்கேயாவது ட்ரைனிங் நடக்குதுன்னு சொன்னா அதுல கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அவங்க எங்க வந்து இந்த இது சம்பந்தமான பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க எங்க வந்து அந்த இது டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் இது பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை ஷேர் பண்ணா நேரடியா போய் பார்த்து அதை வந்து நாம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நிறைய பேரை வந்து என்டர்பிரனர் உருவாக்கலாம். இது வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஒரு தொழில் தான். இது வந்து இதுக்கு அதிக முதலீடு ஒன்றும் தேவையில்லை, ஒரு சின்ன விஷயம்தான். இப்ப சாதாரணமா வந்து நாம காய்கறிகளை வந்து இப்ப வில்லேஜ்ல போடுறாங்க, எடுத்துட்டு வராங்க, நிறைய டிமாண்ட் இருக்கு. டிமாண்டை வந்து சப்ளை பண்ணவும் முடியாது, அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட்ஸ் இருக்கு நிறைய. இப்போ வந்து அபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஏரியாவிலும் புது புது அபார்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, நிறைய ஏரியாஸ்ல வந்து தேவைப்படுது. அதனால வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ன்றத வந்து இன்னும் வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் கொடுக்கறதுக்கு ஒண்ணு. அடுத்து இதுக்கு வந்து பயிற்சி வந்து நம்ம எல்லா பசங்களுக்கும், இப்ப சின்ன பசங்க 5ஆம் வகுப்பு படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாருக்குமே இந்த பயிற்சியை கொடுத்தோம்னாக்கா நிச்சயமா வந்து நிறைய என்டர்பிரனர் உருவாவாங்க, நிறைய ஊட்டச்சத்து சமுதாயம் உருவாகும், நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே அருமையான ஒரு செஷனை ஏற்பாடு பண்ண நண்பர் திரு ஜோ அவர்களுக்கும், நண்பர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும், மேடம் வந்து ஜெயஸ்ரீ கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயஸ்ரீ கண்ணனுடைய மற்ற டீடைல்ஸை ஷேர் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நாம ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சுரேஷ்குமார், திருமதி ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் திரு ராசு தெரிவித்த தகவல்கள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். சார், அருமையான கருத்து. அவங்க இருவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க வந்து முனைவோர் என்கிட்ட அது மிக 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 மகிழ்ச்சியை தருகிறது. அதே மாதிரி ராசு சார் அவர்கள் வந்து உண்மையான கருத்துக்கள் எல்லாமே, அதாவது 5 வயது உடைய மாணவர்கள் எல்லோரும் அதை இதை செய்ய வேண்டும். எங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டா, என்னென்னமோ செய்யணும் அப்படிங்கிறோம். சின்ன குழந்தை கைகள்ல ஒரு 10 விதைகளை கொடுத்து ஒரு செடியை ஒரு சின்ன ஒரு தட்டுல போட்டாச்சுன்னு வளர்த்து பாருங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஆதங்கம். அது இப்ப இருக்கக்கூடிய சூழல், இப்ப நாங்க இருக்கக்கூடிய இடத்துல கூட நாங்களே கொடுக்குறோம். அந்த குழந்தை கையில போட்டு நீ தினசரி பாருங்கும் போது ஒரு மகிழ்ச்சி அடைகிறது. அதை ஏன் வந்து பெற்றோர்களோ அல்லது ஏற்படக்கூடிய அங்க இருக்கக்கூடிய முதியோர்களோ அல்லது தாத்தா பாட்டி கூட செய்யலாம். ஆனா என்ன இடர்பாடு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அது மாற வேண்டும். ஏன்னா சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய எதிர்கால சந்தையினுடைய அந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்துல வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பயன் தரும் என்பது எங்களுடைய எண்ணம். இதுல மேடம் சொன்ன மாதிரி இப்ப கூட நான் கூட 1ஆம் தேதி ஒரு மேட்டர் ஒன்று படித்தேன். 1/4/25 கூட ஏஐ தொழில்நுட்பத்துல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, கிராபிகோ அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்ல ஒரு தம்பி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பேர் வந்து சாமில் பிச்சா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து என்ன செய்யறாங்கன்னா ஸ்டார்ட் அப் 2 கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி அவங்க வந்து ஒரு 40 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு குறைந்தபட்சம் வந்து 4 அல்லது 5 ட்ரே கொண்ட ஒரு ஏசி மிஷின் மாதிரி வீடுகளில் கொடுத்தோன்னா அது ஆட்டோவிலே எல்லாமே அதே பார்த்துக்கிடுது. அதாவது 72 தாவரங்கள் 80 நாற்றுக்களை வந்து நாம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி போட்டுக்கிறாங்க. ஒரு 10 பேர் வந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற செய்தி நான் பார்த்தேன். அவருடைய நம்பரை ஷேர் பண்ணுங்க சார். சரிங்க, அவருடைய நம்பர் ஷேர் பண்ணுங்க. சார்ட்டு கொடுத்து நான் உடனே உங்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். நம்ம ஷேர் பண்ணிடுறோம் சார். ஆனா அவங்க வந்து இப்போ குறைந்தபட்சம் 1,20,000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் கொடுக்குறாங்க. அந்த
இது கொடுக்குறாங்க, அந்த பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா மற்றவங்களுக்கு வந்து 1,45,000 கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுமே வந்து ஒரு 10 பேர் சேர்ந்த குழுவாக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நேரடியா ஒரு பயிற்சி கொடுத்து வீடுகளிலே. ஆனா இது இருக்கக்கூடிய பெங்களூரோ அல்லது மும்பை உள்ள நகரங்களுக்கு இது வந்து கிராம பகுதி உள்ள நபர்களுக்கு இது வந்து பொருந்துவானா அப்படிங்கிட்ட அதுக்குத்தான் நாங்க எளிமைப்படுத்துவதற்கு நீ முதல்ல உன்னுடைய ஊட்டச்சத்து நிர்வாகத்தை உனக்கு நீயே மேடம் சொன்ன மாதிரி முதலில் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வந்து நீ தொழில் முனைவராக மாறுதான் சொல்றோம். இந்த விதைகள் கேட்கறாங்க, விதைகள் கேட்கும்போது எங்க சார் வாங்கலாம் ஏன் சார் வாங்கலாம். ஆனா விதைகள் வந்து தரம் உள்ளதா என்பதை நாம் எவ்வாறு நிர்ணயம் செய்ய முடியும்? 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம். இப்ப நாங்க போட்டது எல்லாமே வந்து ரேஷன்கள்ல கிடைக்கக்கூடிய கோதுமை புல் போட்டோம். அற்புதமா இருந்தது. அதுல என்ன இருக்கு, நல்லா வந்தது, நல்ல சாறு எடுத்தோம், நல்லா குடிச்சோம். நாங்க இதை போய் கடையில போய் கேட்டோம்னா அவங்க 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுக்குறாங்க. போட்டா எல்லா விதையும் முளைக்குமானா எல்லா விதையும் முளைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது முதல்ல ஒரு கள பயிற்சி வேண்டும். ஒரு சிம்பிளா இப்ப நாங்க வந்து வீடுகள்ல 3 இது போட்டு நல்லா சிறப்பா கொடுத்தோம். ஒண்ணு வந்து முதல் நாள் கோதுமை புல்லு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் மிக மிக நன்றாக இருந்து அதனுடைய வாசனை. 2 வெந்தயத்தை எடுத்து நம்ம வாயில போட்டு நல்லா அந்த சுவாசம் பண்ணாலே போதும். அந்த சுவாசம் அப்படியே மூக்கு வரைக்கும் வந்து உள்ள போயிட்டு உள்ள வரும். அந்த உணர்வோட நம்ம சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய அந்த உணர்வு வந்து மிக மிக நன்றாக இருந்தது. அதுக்கப்புறம் கொத்துமல்லி 2 இலை வந்து 3வது இலை தான் அந்த ஸ்டார் மாதிரி வருது. உண்மையான கொத்துமல்லி 3வது இலையில வருது. கரெக்டா வந்து 12 நாள் கழிச்சு நாங்க அறுவடை பண்ணி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 கிராம் எடுத்து சட்னி அரைச்சாலும் அதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. அவ்வளவு மனமாக இருந்தது. ஒரு இட்லி வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டா கூட 2 இட்லி சாப்பிடலாமே அப்படின்னு அந்த வகையில அப்படியே பயன்படுத்தும் போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியை தந்தது. அதனால இந்த மைக்ரோ கிரீனுடைய அந்த விழிப்புணர்வு எல்லோரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு நானும் அவர்களுக்கு நன்றி சொல்லி மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. அதாவது அருமையான கருத்துக்கள் சாரும் சொன்னீங்க, அவங்க மேடம் ஜெயஸ்ரீ கிருஷ்ணனும் தெரிவிச்சாங்க. அதாவது பள்ளி கல்வியில தான் இது முக்கியத்துவம் அதிக அளவு நாம கொடுக்க வேண்டியது. கல்லூரியில நாம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ அக்ரிகல்ச்சர், +2ல நாம ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாலும் கூட இதை சின்ன வயதுல இருந்தே சிறுவர்களுக்கு, அதாவது என்னுடைய பரிந்துரை என்ன அப்படின்னு கேட்டா, எஜுகேஷன் இத சிலபஸ்லயே நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சுகாதார முறைகள், மருத்துவ தகவல்கள், வேளாண் தகவல்கள், அதுலயும் குறிப்பா இத மாதிரி மைக்ரோ கிரீன் மாதிரிப்பட்ட சின்ன தொழில் அல்லது வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் தோட்டங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் சின்ன பள்ளி பருவத்திலேயே சொல்லி கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு மனதில் அப்படி ஏற்றுக்கும். எல்லாருக்கும் இதை கட்டாய கல்வியா கொண்டு வந்துடலாம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அல்லது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இதை கொண்டு வரலாம். +2ல தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அப்படி வச்சிருந்தோம்னா அது கண்டிப்பா எல்லாருக்கும் அது வெறும் ஹிஸ்டரி, ஜியாகிரபி தேவைன்னாலும் ஹிஸ்டரி அளவோட போகும். இதெல்லாம் போட்டு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறத விட நாம வந்து இத மாதிரி ஆரோக்கிய கல்வி, வேளாண் கல்வி எல்லாம் மிக முக்கியமானது. சட்டக்கல்வி இதெல்லாம் தேவை. இவற்றை எல்லாமே பள்ளி கல்வியிலேயே நம்ம ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தோம்னா வளரும் சமுதாயத்திற்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய அவங்களுக்கு ஒரு பிராட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ கண்டிப்பா இது வந்து மிக முக்கியமானதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்போது திரு பாலச்சந்திரன் ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையில இருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. திரு பாலச்சந்திரன் சார், உங்களுடைய இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும், வேளாண் விஞ்ஞானிகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இல்ல, இந்த வீட்டுல கொஞ்சம் பசங்க. ஐயா, இப்போ எனக்கு வந்து 2 விஷயம் வேணும். இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன, அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு? இப்போ மைக்ரோ கிரீன்றது ஒரு வகை, இதுல கொத்தமல்லி அந்த மற்ற இது சொன்னாரு இல்லையா, கோதுமை புல், கோதுமை இதெல்லாம் வருது இல்லையா. அப்போ அந்த மைக்ரோ கிரீன்னா தனிப்பட்ட விதை கிடைக்குமா? அதாவது பாலச்சந்திரன் சார், மைக்ரோ கிரீன் அப்படிங்கிறது ஒரு விதை மட்டும் கிடையாது. இது நாம கீரை மாதிரி, கீரைன்னா எத்தனையோ வகை இருக்கு இல்லையா, அத மாதிரி மைக்ரோ கிரீனும் ஒரு வகை கீரை தான். அதை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன வேணும், பல விதைகளை பயன்படுத்துறோம். உளுந்து, பாசிப்பயிறு முதற்கொண்டு எல்லாமே பயன்படுத்தலாம். அது தொடர்பான தகவலை தெரிவிக்குமாறு திரு சுரேஷ்குமார் அவர்களை கேட்டுக்கிறேன். சார், நல்ல கேள்வி. அதாவது எல்லாமே பயிறு வகைகள்ல நாம எல்லாமே போடலாம். மூலிகை செடி கூட இப்ப நிறைய போட்டு வராங்க. துளசியில இருந்து இருக்கக்கூடிய எல்லாமே விதைகள் போட்டு முளைக்கக்கூடிய வகையில 2 இலைகள் வரும்பொழுது குறைந்தபட்சம்
அவங்க கொடுக்கக்கூடியது 21 நாட்கள். சில தாவரங்களுக்கு வந்து 21 நாட்களுக்குள்ள நாம எல்லாமே முடிச்சிடணும். ஏன்னா வியாபார நோக்கத்தில் வரும்போது நாம குறைந்தபட்சம் 14 நாள் 15 நாள் நம்ம அறுத்தா தான் அது வந்து வியாபார நோக்கத்துக்கு வந்து நாம அது சரி பண்ண முடிகிறது. அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது ப்ரிசர்வேட்டிவ், அதுக்கும் நிறைய கொஞ்சம் பாடுபட்டா தான் முடியும். இல்லை அப்படின்னு கேட்டா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா உடனே, ஏன்னா இது கூட நீர்ம பொருட்கள் உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா அழுகக்கூடிய வகையில் அது மாறிவிடுகிறது. அப்ப நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு டப்பா நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா அந்த டப்பால வந்து கீழே நாம பயன்படுத்தக்கூடிய அரிசியை வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த செடியினுடைய இளந்தண்டு செடிகளை நாம வந்து பாதுகாப்பா வச்சிருந்தோம். ஒரு 10 நாட்கள் மிக நன்றாக இருந்தது. அந்த ஈரத்தை எல்லாமே அந்த அரிசி வந்து உறிந்து கொள்கிறது. அந்த வகையில் இருக்கும்போது இன்னொன்னு பார்க்கும்போது நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த பேக்ல வந்து நம்ம அந்த பேக்ல வந்து உள்ள போட்டு அதை ஒரு தண்ணிக்குள்ள நாங்க அப்படியே முக்கணும். தண்ணிக்குள்ள அப்படியே முக்கும் போகும்போது அந்த பேக்ல இருக்கக்கூடிய அந்த காத்து எல்லாமே வெளியே வந்துருது. அப்ப நாங்க ஜிப்லாக் அப்படியே மூடிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல காற்று இல்லாம இருந்தது. அதுவும் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு 6 நாளைக்கு மேல அப்படியே இருந்தது. அப்ப சிலது வேக்கும் வச்சுதான் நாம வந்து காற்றுகளை உரிய முடியும். அந்த வகையில் இதெல்லாம் சின்ன சின்ன எளிமையான நுட்பங்களை வந்து நாம தெரிந்து கொண்டோமானால் இது வந்து மைக்ரோ கிரீனை வந்து எல்லாமே பயன்படுத்தலாம். கடுகு பயன்படுத்தலாம், கொத்தமல்லி பயன்படுத்தலாம், வெந்தயம் பயன்படுத்தலாம், சீரகம் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் வந்து கசகசா பயன்படுத்தலாம். எல்லாமே எல்லா மூலிகை பொருளுமே நாம வந்து பயன்படுத்தலாம். இது அது அப்படின்னு சொல்லி கிடையாது. ஏன்னா வந்து நாங்க வந்து சோளம் மட்டும் நாங்க வந்து சிபாரிசு பண்ணல. ஏன்னா சோளம் என்பது நம்ம நாட்டு சோளம். நான் வெள்ளை சோளத்தை மட்டும் சொல்றேன். வெள்ளை சோளம் வந்து நம்ம பண்ணும்போது சொல்லுவாங்க. அது என்ன இலை வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஆடு மாடு சாப்பிட்டாலே சில இலைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா தொண்டையில போய் என்ன செய்யும் அப்படின்னா அறுத்து விடக்கூடிய நிலைமையில சில தாவரத்தோட இலைகள் இருக்கும். அதை நாம தான் பக்குவமான முறையில பண்ணணும். அதனால இந்த மைக்ரோகிரீன் சம்பந்தப்பட்டதுல வந்து கொஞ்சம் சில தாவரங்களுக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கா இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்பது எனது வேண்டுகோள். சார் அதுல ஒரு சின்ன குறுக்கீடு. இப்ப அந்த சோளத்தெல்லாம் எடுத்து அந்த முளை கட்டி கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை வந்து கொஞ்சம் வேக வைத்து சாப்பிட்டா அந்த பிரச்சனை தீரும் இல்லையா? இல்லையா, அதை நாங்க வந்து நான் பண்ணலையா. ஏன்னா நான் ஒரு செயல்பாட்டில் தான் எதுவுமே வந்து உணவை வந்து நம்ம வந்து முதல்ல அதை தயார் பண்ணி செய்த அப்புறம் தான் நம்ம வந்து செய்திகள் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நம்ம. எந்த ஒரு உணவு இருந்தாலும் நாங்க வந்து ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஆள்ல இருக்கும் போகும்போது அது என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப கிரீன் டீன்னு சொல்றோம். நம்ம இந்த கிரீன் டீல என்ன கிரீன் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. ஆனா இப்ப நாங்க வந்து கொத்தமல்லி கீரையை வந்து கிரீன் டீல போட்டு அப்படியே சிப் பண்ணி சாப்பிட போகும்போது அந்த நாக்குல இருந்து உள்ள போகக்கூடிய வகையில கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க சாப்பிடுறோம். அதுக்காக வந்து டீ குடிக்கிற மாதிரி படக்குடங்கெல்லாம் குடிக்கக்கூடாது. எதுவுமே ரசிச்சு இயற்கையோட ஒரு சூழல்ல இருந்து ஒரு நம்ம டீ தான் சாப்பிடுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி நடக்குன்னு. நன்றாக இருக்கும். உடல்ல அத்தனை திசுக்களும் வலுப்படும். வாவான்னு கேக்குது உடம்பு வந்து. நம்ம உடம்பு நம்மளுக்கு அழகாக பிரித்து சொல்லும், இது சரிதான் இது சரியில்லை அப்படின்னு சொல்லும். சில பொருட்கள் சரியில்லை அப்படின்னு கேட்டா அதை காமிக்கும். அதை நம்ம 2 விதங்கள் எடுத்துக்கலாம். ஒண்ணு உனக்கு ஒரு கெட்டது இருக்கு அது வெளியேற்றுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அல்லது சந்தேகம் வந்தா நிப்பாட்டிட்டு ஏதேனும் மருந்து போட்டுதான் நாம வந்து மருந்துகள் சாப்பிட்டுதான் நாம வந்து நிவர்த்தி பண்ணணும். ஆனா தாவர பொருட்கள் இதுவரைக்கும் எதுவுமே வரல. இப்போ உதாரணமா குப்பைமேனி 2 இலை சாப்பிட்டாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வயிற்றுல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் உடனே வந்துருமே. இதுக்கு என்ன மருத்துவம் வேணுமா? இதுக்கு நம்ம போய் மருத்துவர்கிட்ட போய் தான் வாங்கி எடுக்கிறதுக்கு வாங்கணுமா? இன்னமும் கிடைக்கு. நம்ம ரோட்டோரத்துல கிடைக்கக்கூடிய அந்த குப்பைமேனி அவ்வளவு பவர். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சளி இருக்கு அப்படின்னு கேட்டா எங்க ஆட்சியெல்லாம் அதை கொண்டு பாத்தீங்கன்னா 4 இலை அப்படியே அரைச்சு தாங்கணும். அந்த நீர்மத்தை போட்டு போட்டவுடனே போதும் குழந்தைகளுக்கு அப்படியே கக்கிரும், சளியை பூரா கக்கிரும். இது எளிமையான மருத்துவம். ஆனா இது சொல்லும் போது உடனே இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சில விளக்கங்கள் போட்டு அப்படியே சில ட்ரெடிஷன் எல்லாமே மறைந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு நம்மள மாதிரி ஆட்கள் உணர்ந்துதான் அதை சொல்ல வேண்டும். இப்ப நாங்க உணர்ந்துதான் நாங்க சொல்லுகிறோம் என்பது எனது கருத்துயா. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். இப்ப நான் வந்து ஒரு பெண்கள் மருத்துவமனையில ஒரு 50 வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். நன்றி. அதனால கீரைகளுக்கும் ஹீமோகுளோபினுக்கும் உள்ள ஒரு தொடர்பு வந்து இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காததை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லா கீரையிலும் குளோரோஃபில் இருக்கு. குளோரோஃபிலோட மாலிக்யூல்ஸும் ஹீமோகுளோபினோட மாலிக்யூல்ஸும் 99.9% ஒத்து இருக்கு. ஓகே சார். நடுவுல 2 ஆட்டம் தான் மாறும். அங்க மெக்னீசியம், இங்க அயன். இதை வச்சு நான் கிட்டத்தட்ட அனிமியாவை வந்து வளரிளம் பெண்களுக்கு வரக்கூடிய ரத்த சோகையை ஒழிக்கிற பணியில நான் லயன்ஸ் கிளப் மூலமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இதுக்கு வந்து நீங்க முருங்கையை கூட நீங்க போட்டு பார்க்கலாம் சார். முருங்கை விதையை போட்டு 7 நாள் 8 நாள் கழிச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க சார். அற்புதமா இருக்கும் சார். எங்களுடைய முருங்கை வந்து கீரைகளின் ராணி.
அதுல வந்து 27 கிராம் இருக்கு. 100 கிராம்ல 27 கிராம் புரோட்டீன். ரைட் சார். நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். ரைட் சார். நன்றி நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம். நன்றி. நன்றி திரு பாலச்சந்திரன் சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. பொன்ராஜ், பொன்ராஜ் கேரளா அந்த கௌப்பி இருக்குல்ல, கௌப்பி நம்ம காராமணி, அதோட இலையெல்லாம் கூட கீரை நம்ம சாப்பிடலாம் இல்லையா? அது கேரளாவில் நிறைய அப்படி கொழுந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம் சார். முளைச்சி வரும்போது நமக்கு வந்து கொண்டக்கடலையா காராமணிய அந்த இலைய ஆனா நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு வரல. கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உழுது எல்லாம் நட்டு பிறகு அந்த வரப்புலயே மூடி வச்சிருவாங்க. அது அப்படியே கண்ணா நிறைய வளரும். அதுல அவங்க கொழுந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அது கீரையை சாப்பிடுவாங்க. ஆமா சார். அது நமக்கு இங்க பிராக்டிஸ் வரல என்னமோ நம்ம தமிழ்நாட்டுல. அது ஒரு சின்னது வேற நல்லா தான் இருந்திருக்கும். நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் டிராவல்ல இருந்தேன் நான். நன்றி திரு பொன்ராஜ், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு மூர்த்தி திருநெல்வேலியில இருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. மூர்த்தி, வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குறாங்க. பட் இது வந்து தியரிட்டிக்கலா இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருந்தது அப்படின்னா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க சொல்றது போட்டோஸ் கேக்குறீங்க. நான் எல்லாமே முதல்ல இருந்து எல்லாமே நாங்க எடுத்து வச்சு நாங்க தொகுத்து வச்சிருக்கிறோம். உங்க சார்ட்டை கொடுத்து நான் வந்து அதை அற்புதமா நம்ம வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில நான் கண்டிப்பாக செயல்படுகிறேன். ஷூர் சார், தேங்க்யூ சார். சார் அப்புறம் எனக்கு சார் இப்போ இதுல வந்து இது வந்து பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்ல தான் வருது. அதாவது இது வந்து நம்ம லாங் டைம்ல வைக்க முடியாது, அப்பப்போ யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஸோ இதோட வேல்யூ அடிஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? அதாவது நெக்ஸ்ட் லெவலா என்ன பண்ண முடியும் சார்? இதனுடைய இது நிறைய இருக்கு சார். உங்களுக்கு ஆடி பார்க்கும்போது இப்போ எல்லாமே இந்த நம்ம சேவு மிக்சரு அந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் இப்ப கொண்டு வந்துட்டாங்க சார். எல்லாமே சிறுதானியங்கள்ல நீங்க என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாமே இந்த கீரையை போட்டு அப்படியே பயன்படுத்துறாங்க சார் எல்லாருமே. அது நிறைய வந்துருச்சு சார். அது நம்ம நல்லா பண்ணலாம் சார். விற்பனைக்கு வரும்போது கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப சுகாதாரமா இருக்கணும் சார். இதுல காளான் மாதிரி சார், காளான் நம்ம எப்படி வளர்க்கிறோமோ அதே மாடல்ல வந்து, ஏன்னா இது 7 நாள் 8 நாள் மிக மிக சுத்தமாக இருந்தா தான் அந்த தாவரத்தை வந்து நாம பெற முடியும். அதே மாதிரி தண்ணியும் மிக நல்லா இருக்கும். பிஹெச் அளவுலாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நல்லா கொண்டு வரலாம் சார். அதனுடைய தன்மைகள் எல்லாமே மாறாம சின்ன இடத்துல கூட நம்ம கொண்டு வந்து நல்ல ஒரு வியாபார நோக்கத்துக்கு நல்லா செய்யலாம். 10க்கு 10 கூட நாம வந்து மேல வந்து குடில் போட்டு, நம்ம பசுமை குடில் போட்டு 2 பெஞ்சு போட்டா போதும் சார். 2 பெஞ்சு போட்டு மேல ஒரு 10 ட்ரே, கீழே ஒரு 10 ட்ரே, 3 ட்ரேல வந்து 30 ட்ரேல வச்சு அழகழகா மாடல் பண்ணி நாம ஒவ்வொரு நாள் விட்டு கரெக்டா ஒரு 2 கிலோ வர்ற மாதிரி கூட நம்ம அறுவடை பண்ணலாம் சார். எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு சார். நம்ம கிட்ட தான் இருக்கு. சக்தி, திறமை எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு சார். அதை நாம நல்ல முறையில பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வெற்றி என்பது நம்ம கையில தான் சார். இது என்னுடைய கருத்து சார். சார், இது நீங்க ட்ரையல் பார்த்துருக்கீங்களா அல்லது உங்களோட அட்வைஸ் கேட்டு மற்றவங்க யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ இது நாங்க லைவா பார்க்கணும்னா ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? இது நம்ம லைவுக்கு வந்து சார் நான் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சார். நான் சார்ட்டை கொடுத்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே போடுறேன். உங்களுக்கு எங்க நம்பர் தாரோம். உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ நீங்க கேளுங்க. இனிமே தான் நாங்க வந்து இப்போ எங்களுக்கு வந்து கயத்தாறுல இருந்து கீரை உண்மையிலே இங்க கோயில்பட்டிக்கு கொடுக்கக்கூடிய இயற்கை ஒரு விவசாயி வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து பார்த்துட்டு, சார் நாங்க எங்களுக்கு எல்லாம் போடணும் சார் அங்க அப்படின்னாங்க. ஐயா நீங்க போடணும் அப்படின்னு கேட்டா மேல வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா ஒரு பசுமை குடில் மாதிரி போட்டா தான் கொஞ்சம் அந்த வெப்பநிலையை வந்து நாம குறைத்து கொஞ்சம் காற்றோட்டமா இருந்தோம். நேரடியா சூரிய ஒளி பட்டவுடன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா 7-8 நாள்ல வரும்போது அதனுடைய தன்மை எல்லாமே மாறிடுது. நம்ம அதிகமா போட்டோம் அப்படின்னு இதற்கு நீங்க சிறிய அளவுல முதல்ல ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ கொடுத்து அதே கடைகளுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய காரியம்லாம் கிடையாது. நம்ம காத்திருக்கக்கூடிய காலம் மிஞ்சி போனா 14 நாள் தான். 14 நாள்ல வந்து ஒரு அறுவடை பண்றோம் அப்படின்னு கேட்டா அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதனுடைய அந்த ஊட்டச்சத்து, அதனுடைய அந்த உணவுக்காக நாம வந்து இவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் நாம வந்து பாடுபட்டு சொல்லக்கூடிய வகையில இருக்கிறது. தேங்க்யூ சார். நீங்க சொன்ன இந்த காரச்சேவ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல கூட இந்த மில்லட்ஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் அது புதுமையான கருத்தா தான் இருக்குது. அது நூடுல்ஸ், ஆமா சார், நூடுல்ஸ் நிறைய பண்றாங்க. நூடுல்ஸ் பண்றாங்க சார். ஓகே, சோ உங்களோட டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க சார். நாங்க ஃபர்தரா மூவ் பண்ணலாம். தேங்க்யூ பண்ணலாம் சார். அல்லது சார் நீங்க நம்ம .com நீங்க போனாலும் மைக்ரோ கிரெயின் டுடே நியூஸ் அப்படின்னு சொல்லி நீங்க போடுங்க சார். கருத்துக்கள் குமிஞ்சிக்கிட்டு வரும் சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். டுடே நியூஸ் இப்ப இருக்கக்கூடிய மைக்ரோ கிரெயின்ல இன்னைக்கு எந்த உலக நாள்ல என்னென்ன செய்திகள் வருது, உங்களுக்கு நியூஸ் லெட்டர் வேணுமா, விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி வேணுமா, இல்ல உணவு நிபுணர்களுடைய காய்கறி
துறையிலிருந்து இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலிருந்து தரக்கூடிய உணவு அது நிறைய பொதிஞ்சு கிடைக்க. நம்ம தான் படிக்கணும் சார். நம்ம படிச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அவங்க நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொழி பிரச்சனை இருந்தா மட்டும் நாம அதை கொஞ்சம் ஈடுகட்ட வேண்டியிருக்கு. மற்றது எல்லாமே அது நம்ம உள்வாங்கிட்டு நம்ம அழகா செய்யலாம் சார். இதான் சார் எங்களுடைய கருத்து, வேற ஒண்ணுமே இல்லை. டுடே நியூஸ்ன்னு போடுங்க சார். டுடே நியூஸ் மைக்ரோ கிரெயின் அப்படின்னு போட்டாலே போதும். உங்களுடைய தாட்ஸ் மட்டும் நீங்க உள்ள கொடுத்தா போதும். அது இப்ப ஏஐ நுட்பத்துல தொழில்நுட்பத்துல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை நீங்க ஒரு ப்ராம்ப்டா கொடுங்க. கொடுத்த உடனே அது சொல்லும் சார், வரிசையா சொல்லும் சார். இப்ப நன்மையும் கேட்கணும், நீங்க தீமைகளும் கேட்கணும். நன்மை மட்டும் நீங்க கேட்கக்கூடாது, தீமைகள் கண்டிப்பா இருக்கும். ஒன்னொன்னு இருக்கும். அது யாருக்கு பயன்படும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பயன்படுத்தணும். விளக்கக்கூடிய நபர்கள் விளக்கிருக்க வேண்டும். உதாரணமா அந்த கல்லெல்லாம் நிறைய இருக்குது, ஸ்டோன் கல் இருக்கு அப்படின்ட்டு அது கரைக்கவும் செய்யும். சில இது என்ன செய்யுது அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் மற்றதெல்லாம் தூண்டி விட்டுட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா பெருக்கமடைய செய்யக்கூடிய வகையில் அதை நாம உணர்ந்துதான் செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் சார். சார் நீங்க ஆன்லைன்ல நிறைய ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. சோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஃபர்தர் லெவல் கொஸ்டின் சார். சார் இந்த மாதிரி இப்போ நீங்க நம்ம நாடு பொறுத்தவரையில இது கிராமங்கள்ல அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் பரவாயில்ல, நகரமயமாக்கல் அப்படிங்கிற வரும்போது இது எல்லாமே நீங்க சொல்றது புதுமையா தான் தெரியுது. சோ இந்த சிச்சுவேஷன்ல ஃபாரின் கண்ட்ரிஸ் இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க, அதை பற்றி ஏதாவது ஐடியா சார்? ஃபாரின் தான் சார் அவங்க சார் 1930 கண்டுபிடிக்க மாதிரி சொல்றாங்க. 30க்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாதா? எல்லா வளமும் நம்ம தமிழ்நாட்டுல தான் சார் இருக்கு. எல்லா வளங்களும், அது உணவுல இருந்து ஆன்மீக கருத்துக்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதுவும் ஆன்மீகத்துல எல்லாம் உள்ள போனா நிறைய ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் நாம நிறைய பகிர்வு செய்யலாம் சார். அது அவ்வளவு தூரம் இருக்கு சார். இவங்க என்ன காரணத்துக்காக அதெல்லாம் ஒதுக்குறாங்கன்னு சொல்லி தெரியல சார். அது நீங்க சொன்ன மாதிரி உணவு பல கோடிகளுக்கு அதிபதியாக திகழக்கூடியது. அப்படிங்கும் போது இதெல்லாம் அவங்க சரியான முறையில எடுத்துக்கல. அதுக்கு நம்ம தான் சார், நம்ம உணர்ந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒண்ணுன்னா நம்ம வீடுகளுக்கு முதல்ல நம்ம பார்த்தோம்னா போதும் சார். நம்ம ஆஸ்பத்திரி செலவை குறைப்பதற்கு இதெல்லாம் அற்புதமானது. நாங்கெல்லாம் பாக்குறோம் சார். நாங்க அதுக்கு ஒரே ஒரு புக்கு மட்டும் தான் சார் நான் படிச்சு பார்த்தேன். நீங்க பாருங்க சார், இந்த புக்கு தான் சார் இல்லை இவ்வளவு தூரம் தூண்டுனது அப்படின்னு கேட்டா இந்த ஒரு புக்கு தான் சார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அப்படின்னு இந்த டாக்டர் ரே ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட இந்த புக்கு தான் சார். இதுல இருக்கு சார், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அற்புதமான செயல் ஊக்கங்கள், ஆக்கங்கள், எல்லா ஊட்டச்சத்தும் அதுல இருக்கு சார். வைட்டமின் டேப்லெட் எப்படி வேலை செய்யுது நம்ம உடம்புல அப்படிங்கிறத முதற்கொண்டு அப்படியே அணுவா அக்கா பிரிச்சு போட்டுருக்காங்க. 400 ரூபாய் சார், 400 ரூபாய் அந்த புக்கு. இந்த புக்கு நீங்க தாராளமா இந்த வனத்தை நீங்க வாங்கலாம். இந்த புக்கு பேமெண்ட் சொல்ற உங்கள் டாக்டருக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னு இந்த புக்கு தான் சார். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே மைக்ரோகிரீன்ல இருக்கு சார். எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. இதை ஏன் நாம பல்வேறு நபர்களும் ஏன் சொல்லக்கூடாது, செய்யட்டுமே அப்படின்னு ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இவ்வளவுதான் ஒரு விழிப்புணர்வு சார். அதுல இந்த மாதிரி இன்னைக்கு அருமையான ஒரு கருத்துக்களை கொடுத்துருக்கோம் நாங்க. நீங்களும் பயன்பெறுங்கள். உங்களுடைய கருத்துக்களை 4 பேருக்கு நீங்க சொல்லுங்கள் சார். நம்ம உடல்நலம் நமது கையில். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி திருமூர்த்தி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. வீடுகளில் மைக்ரோகிரீன்ஸ் உணவு கீரை வளர்ப்பில் எனது அனுபவம் என்ற நேர்காணல் நிகழ்ச்சி செம்மையாக சிறப்பாக நமக்கு தகவல்களை வழங்கிய திரு ஜி சுரேஷ்குமார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப காலத்துக்கு பிறகு பள்ளி கல்வியில பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எவ்வளவு முக்கியமாக ஆசிரியரோட கவனமா கேட்டுட்டு இருப்போமோ அந்த அளவுக்கு கூர்மையா கவனிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது இன்னைக்கு. என்ன அந்த அளவுக்கு அது ரொம்ப விவரமாக, விளக்கமாக, தெளிவாக, இல்ல சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு நமது பண்ணை பட்டதாரிகள் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து வாழ்க நலமோடு ஃபார்ம் கிராஜுவேட் போரம் அத்துணை நண்பர்களுக்கும் அதை சிறப்பாக செய்தி நடத்தக்கூடிய ஜோ ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி திரு சுரேஷ்குமார். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த பங்கேற்பாளர்களுக்கும் மிக சிறப்பாக திருமதி ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே தொடர்பில் இருந்தா கூட நான் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆளுநர் அரங்கில் ஒரு கூட்டத்திற்காக சென்றிருந்தேன். அப்போது அவங்களை நேரடியாக சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவங்களை பற்றி பல விஷயங்கள் தெரிய வந்தது. ஒரு அருமையான தொழில் முனைவோராக அவர் செயல்பட்டு வருகிறார். சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் உள்ளவர்களுக்கு
அவர்களது தொடர்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவருடைய மொபைல் நம்பரையும் திரு சுரேஷ்குமார் மொபைல் நம்பரையும் நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறேன். தேவையானவங்க அந்த நம்பரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.